ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். அப்போது கட்டாயமாக சொல்ல வேண்டிய பதில் சலாமை நீங்கள் கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: أنا أكرم الأولين والآخرين ولا فخر. இந்த புனிதமான சபையின் கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே சொற்பொழிவாற்றிய ஆலிம் பெருமக்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உலமா பெருமக்களே, சமுதாய தலைவர்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, வீடுகளில் நின்றும் இந்த சொற்பொழிவை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த புனிதமான சபையில் நம்மை ஒன்று கூட்டியதை போன்று நாளை அவருடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் நம்மை ஒன்று கூட்டி அருள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் அவர்கள் பிறந்ததன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக, அவர்களை நேசிப்பதன் வெளிப்பாடாக, அவர்களை கண்ணியப்படுத்துவதன் வெளிப்பாடாக உலகெங்கிலும் மீலாது விழாக்கள், மௌலிது சபைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று நேற்றல்ல, பல நூற்றாண்டுகளாக, 1000 வருடங்களுக்கும் மேலாக உலகெங்கிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுவது 1400 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தில் நடைபெற்று வருகிறது சகோதரர்கள். ஆனா நம்ம சமுதாயத்துல சில பேர் புதுசா இன்னைக்கு இதெல்லாம் சரியில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு உண்மை சம்பவம். வட இந்தியாவில் ஒரு ஆளும் ஒரு ட்ரெயின்ல பயணம் செய்துட்டு இருக்காங்க. அவன் பக்கத்துல இருக்கிறது ஒரு இந்து சகோதரர். அந்த இந்து சகோதரர் சொன்னாரு, இப்போ நீங்க முஸ்லீம், நாங்க இந்துக்கள் ராமரை வணங்குறோம், அதே மாதிரி நீங்க அக்பரை வணங்குறீங்க. 2 பேருமே மனிதர்களை தான் வணங்கிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இந்த இந்து சகோதரர் சொன்னார். உடனே அந்த ஆலயம் கேட்டாங்க, அப்படி இல்லையேப்பா, நாங்க யாருமே அக்பரை வணங்கலையே. இல்ல நீங்க வணங்குறீங்க இல்ல, ஏன்பா அப்படி சொல்ற? இல்ல உங்க பள்ளிவாசல் எல்லாம் நீங்க பாங்கு சொல்லும் அல்லாஹ் அக்பர் தானே சொல்றீங்க. அப்ப அவரு விளக்கி கொடுத்தாரு, அது அக்பர்னா அந்த அக்பர் சக்கரவர்த்தி இல்லப்பா, அக்பர்னா மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அர்த்தம். அப்ப தப்பா விளங்குறார். தப்பாக விளங்கி தப்பான கருத்துக்களை, தப்பான எண்ணங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். அது மாதிரிதான் இங்கு நாம செய்யக்கூடியதான இந்த செயல்கள் மார்க்கத்தின் ஆதாரங்களுக்கு உட்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வழிமுறைகளுக்கு உட்பட்டு எந்த விதமான தவறுகளும் இல்லாமல், அனாச்சாரங்களும் இல்லாமல், விதத்துகளும் இல்லாமல்
நடைபெற்று வருகின்ற இந்த நிகழ்ச்சிகளை சில தப்பான சந்தேகங்கள், சில தவறான எண்ணங்கள் மூலமாக தவறு என்று நினைக்கிறார். வித்தியாசம் என்னன்னா, அந்த இந்து சகோதரர்கிட்ட இப்படித்தான் என்று சொன்னப்போ அவருக்கு புரியுது. ஆனா நம்ம சகோதரர்கள் கிட்ட என்னதான் மேடை போட்டு பேசினாலும், எத்தனைதான் புத்தகங்கள் எழுதினாலும் அவங்க பிடிவாதமாகவே இருக்காங்க. இதுதான் ஒரு வித்தியாசமாக தெரிகிறது. நாம இன்னைக்கு கொண்டாடக்கூடியதான இந்த மீலாது விழாக்கள், இவைகளுக்குரிய மார்க்க ரீதியான ஆதாரங்களை இங்கு சொல்ல வேண்டிய அவசியம் உருவாகி இருக்கிறது. கடந்த காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை அறிமுகப்படுத்தியதான நேரத்தில் அந்த மக்காவில் உள்ள காஃபிர்கள் ஆதாரங்கள் கேட்டார்கள். நீங்கள் நபி என்பதற்கான ஆதாரத்தை காட்டுங்கள், அதிசயமான காரியங்களை ஆதாரங்களாக காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் ஆதாரங்களை கேட்டது நம்புவதற்காக அல்ல, மறுப்பதற்காக. நம்பியவர்கள் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா நம்பினார்கள், ஆதாரத்தை கேட்டல்ல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தை நம்பினார்கள், ஆதாரத்தை கேட்டல்ல. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நம்பினார்கள், முஃமினானார்கள், ஆதாரத்தை கேட்டல்ல. ஆதாரங்களை கேட்டவர்கள் நம்புவதற்காக கேட்கவில்லை, மறுப்பதற்காக கேட்டார்கள். அதுபோன்று நம்முடைய இந்த ஆட்சி கொள்கையை கொண்டவர்களும் அவர்களும் ஆதாரங்களை கேட்கிறார்கள். அந்த ஆதாரங்களை கேட்பது இந்த ஆதாரங்களை ஏற்றுக்கொண்டு மீலாது விழாக்களை கொண்டாடுவதற்கல்ல, மௌலிது சபைகளில் கலந்து கொள்வதற்கல்ல, மறுப்பதற்குரிய ஒரு வழியாக அவர்கள் அதை கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்கும் போது ஆதாரங்களை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருப்பதால் நாம் ஆதாரங்களை சொல்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனக்கு முன்னால் பேசிய ஆலிம் அவர்கள் ஒரு ஆதாரத்தை இங்கே சுட்டிக்காட்டினார்கள். குர்ஆனிலே சூரத்துல் ரஹ்மானிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். உங்களுடைய அல்லாஹ்வின் அருட்கொடையை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள், உங்களுடைய அல்லாஹ்வின் அருட்கொடையை நீங்கள் பேசுங்கள், அவற்றை வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், ஏவுகிறான். அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடைகள் என்றால் என்ன? ஏராளம். நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சுகங்களுமே அல்லாஹுடைய அருட்கொடைகளாகத்தான் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா நம்மை உலகத்தில் படைத்தான், ஒரு உள்ளமையை நமக்கு தந்தான். இது அல்லாஹுடைய ஒரு அருட்கொடை. அதற்கு மேலாக நம்மை அவன் மூமினாக்கினான், அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அதற்கு மேலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளில் ஒருவராக ஆக்கினான், அதுவும் ஒரு அருட்கொடை. நமக்கு சாப்பிடுவதற்கு உணவு தந்தான், வாழ்வதற்கு ஆரோக்கியம் தந்தான், அணிவதற்கு ஆடை தந்தான், நமக்கு ஒரு உறுதுணையாக, நமக்கு ஒரு ஆசுவாசத்திற்காக மனைவியை தந்தான், குடும்பத்தை தந்தான், பிள்ளைகளை தந்தான், பெற்றோரை தந்தான், பணத்தை தந்தான், வாழ்வதற்கு பொருளாதாரத்தை தந்தான், வேலையை தந்தான், காற்றை தந்தான், தண்ணீரை தந்தான், மண்ணை தந்தான், வீடை தந்தான். இவைகள் எல்லாமே அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடைகள். இந்த அருட்கொடைகளை பற்றி பேச வேண்டும், எடுத்துரைக்க வேண்டும், பகிரங்கப்படுத்த வேண்டும். இது என்னுடைய சொந்த முயற்சியால் உருவானவைகள் அல்ல. இது என்னுடைய அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடை, அவன் என் மீது அருளாக புரிந்தது என்று ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம் எடுத்துரைக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற ஏவலில் முதலாக வர வேண்டியவர்கள், முதலாக நாம் பகிரங்கப்படுத்த வேண்டியவர்கள் யார் என்று கேட்டால், இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்வதாக நமக்கு பார்க்க முடிகிறது. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. அல்லாஹ் தஆலாவுடைய வேதங்களை ஓதி கொடுக்கக்கூடியவர்களான, மக்களை பரிசுத்தமாக்கக்கூடியவர்களான, மக்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கக்கூடியவர்களான ஒரு ரசூலை மனிதர்களில் நின்று அல்லாஹ் தஆலா
அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அருளை புரிந்துள்ளார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரசூலாக அனுப்பப்பட்ட இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய இறைவனின் அருட்கொடையை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள் என்று ஏவினால் அந்த ஏவலில் முதலாக வருபவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய இறைவனின் அருட்கொடையை நீங்கள் எடுத்து பேசுங்கள் என்று சொன்னால் முதலாக என்னுடைய ஹபீப் உங்களுடைய ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்களை பேசுங்கள் என்றதாக அர்த்தம் வருகிறது சகோதரர்களே. எனவே இந்த வசனம் நாயகத்துடைய சிறப்புகளை, நாயகத்துடைய மாண்புகளை, நாயகத்துடைய மகத்துவங்களை, நாயகத்துடைய தனித்தன்மைகளை, நாயகத்துடைய சிறப்பு தன்மைகளை உலகத்திற்கு முன்னால் பறைசாற்ற வேண்டும், பகிரங்கப்படுத்த வேண்டும், எடுத்து பேச வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஏவுவதாக வருகிறது. அதுதான் மீலாது விழாக்கள். மீலாது விழாக்கள் எல்லாம் வேறு எந்த தலைவரையும் புகழ்ந்து பேசவில்லை, வேறு எந்த காரியங்களை பற்றியும் பேசவில்லை. யார் வந்து பேசினாலும் ஒவ்வொரு வசனங்களை, ஒவ்வொரு ஹதீஸ்களை, ஒவ்வொரு வரலாற்று சம்பவங்களை சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்துதான் பேசுகிறார்கள், அவர்களுடைய சிறப்புகளை தான் எடுத்துரைக்கிறார்கள். எனவே மீலாது விழா கொண்டாட வேண்டும் என்பது அல்லாஹு தஆலாவுடைய வலிமையான ஏவலாக இருப்பதாக நம்மால் புரிய முடிகிறது. ஆதாரங்களை கேட்பவர்கள் பிடித்துக் கொள்ளட்டும். இரண்டாவதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், குல் பிஃضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நபியே, தாங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள், அல்லாஹு தஆலாவுடைய கருணையை கொண்டும் அல்லாஹு தஆலாவுடைய கிருபையை கொண்டும் அவை இரண்டை கொண்டும் மூமின்கள் மகிழ்ச்சி அடையட்டும். இந்த அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டும் மகிழ்ச்சி அடைவது அவர்கள் செய்கின்றதான எல்லா செயல்களை விடவும் உயர்ந்ததாக, சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் தஆலாவுடைய ஃபضل, அருள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டது எது? அது குர்ஆன். அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத், கிருபை என்று குறிப்பிடப்பட்டது எது? அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனை கொண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இது மூமின்கள் செய்யக்கூடியதான எல்லா வணக்கங்களை விடவும் சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டியாக, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கைடன்ஸாக குர்ஆனை தந்தானே, இதற்காக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த மகிழ்ச்சியை தான் ரமலான் மாதத்தின் மூலமாக, ரமலான் மாதத்தின் எல்லா தினங்களிலும் நோன்பு வைப்பதன் மூலமாக நாம் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். ரமலான் மாதத்தின் இரவு நேரங்களில் தராவீஹ் தொழுவதன் மூலமாக அந்த கொண்டாட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ரமலான் மாதத்தின் அதிகமாக நற்செயல்களை செய்வதன் மூலமாக அந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டதற்கான மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த மட்டும் கொண்டாட்டம்னு சொன்னா பட்டாசு வெடித்து ஆட்டம் போடுவது இதெல்லாம் இல்லை. அது யாரும் முஸ்லிம்கள் யாரும் செய்வதில்லை. நற்செயல்களை அதிகப்படுத்துவது, இதைத்தான் நம்முடைய கொண்டாட்டமாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கொண்டாட்டம் குர்ஆன் தரப்பட்டதற்குரியதான கொண்டாட்டம். ரமலான் மாதத்தின் மூலமாக நாம் செய்யும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதற்குரியதான கொண்டாட்டம் தான் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் செய்கிறோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் நாம் செய்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பதன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக அவர்களுடைய புகழ்ச்சிகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய புகழ்ச்சிகளை தாங்கிய கவிதை வரிகளை பாடிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக தான தர்மங்களை அதிகப்படுத்துகிறோம். அவர்களுடைய பிறந்ததன் வெளிப்பாட்டின் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் நோன்பு வைக்கிறோம். இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டான கொண்டாட்டங்கள். அன்பான சகோதரர்களே,
இது அல்லாஹ்வால் ஏவப்பட்டது. இந்த கொண்டாட்டம், இந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு, அது அவர்கள் செய்யக்கூடியதான செயல்களை விடவெல்லாம் மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அதற்குரிய ஒரு அழகிய ஒரு உதாரணத்தை நமக்கு ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. புகாரியின் 5101வது ஹதீஸில் நமக்கு பார்க்க முடிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றொரு பெரிய தந்தை அபூ லஹப். இந்த அபூ லஹப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய சிரமங்கள், பெரிய தொல்லைகள் எல்லாம் கொடுத்துக் கொண்டிருந்தது. இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நாயகத்திற்கு மிகப்பெரிய இடையூறாகவும், இஸ்லாம் மார்க்கத்தை பரப்புவதற்கு மிகப்பெரிய தடையாகவும் இருந்தவன் அபூ லஹப். அந்த அபூ லஹப் இறந்து விட்டார். இறந்ததற்கு பின்னாலே அபூ லஹபுடைய சகோதரரான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அபூ லஹபை கனவில் காண்கிறார்கள். அபூ லஹபை கனவில் கண்டு, உன்னுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு என்று கேட்கிறார். அபூ லஹப் சொல்றான், உங்களை விட்டு நான் பிரிஞ்ச பின்னாடி, உலகத்தை விட்டு பிரிஞ்ச பின்னாடி எந்த விதமான சுகத்தையும் நான் அனுபவித்ததில்லை. ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அதன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக நான் உன்னை விடுதலை செய்கிறேன் என்று என்னுடைய அடிமை பெண்ணான சுலைமத்துல் அஸ்லமியாவை பார்த்து சொன்னேன். அதனுடைய காரணமாக ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் அந்த விரலில் இருந்து ஒரு அழகான பானம் சுரந்து நான் அதை குடித்து நான் இன்பம் அனுபவிக்கிறேன் என்று அபூ லஹப் சொல்கிறார். நரகத்தில் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணமாக நரகத்தில் கூட வேதனை குறைக்கப்பட்டு சுகம் கிடைக்கின்றதான ஒரு சூழ்நிலை நாயகத்தின் பிறப்பின் காரணமாக, மகிழ்ச்சி அடைந்ததன் காரணமாக உருவாகிறது என்று சொன்னால், இமாம்கள் சொல்கிறார்கள், இதா கான ஹாதா காஃபி ரஞ்சா அனம்முஹு வதப்பத் யதாஹு ஃபில் ஜஹீமி முஹல்லதா அத்தா அன்னஹு ஃபீ யூமி இஸ்னைனி தாயிமா யுகஃபஃபு அன்ஹு லிசுரூரி பிஅஹ்மதா فمن ظن بالعبد الذي كان عمره بأحمد مسرورا متى موحدا. இந்த அபூ லஹப், இந்த காபிராக இருந்த அபூ லஹப், நரகத்தில் அவனுடைய 2 கைகள் நிரந்தரமாக இருக்கிறது என்று குர்ஆனிலே சபிக்கப்பட்டதான அபூ லஹப், அவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் காரணமாக, மகிழ்ச்சி அடைந்ததன் காரணமாக நரகத்தில் அவனுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் தண்டனை குறைக்கப்படுகிறது என்பது ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்திருக்கிறது என்றால், அவனுக்கு எவ்வளவு பெரிய சுகம் சொர்க்கத்தில் கொடுக்கப்படும் என்று நினைக்கிறார் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்களே, புகாரியின் 5101வது ஹதீஸ் ஆதாரபூர்வமான, ஆதாரங்கள் கேட்பவர்கள் பிடித்துக் கொள்ளட்டும். மீலாது விழாக்கள் கொண்டாடுவதற்கும் நாயகத்துடைய பிறப்பின் காரணமாக, பிறப்பின் மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டின் காரணமாக நிறைய நற்செயல் என்பதாக நாம் பார்க்கிறோம். இது ரபீஉல் அவ்வல் மாதத்திலே தான் கொண்டாடணுமா, அது ரபீஉல் அவ்வல் 12ல தான் கொண்டாடணுமா என்றெல்லாம் கேட்பார்கள். அன்பான சகோதரர்களே, மார்க்க ரீதியான ஆதாரங்களை சொல்வதற்கு முன்னால் இந்த மீலாது விழாக்களை ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் கொண்டாட வேண்டுமான்னு கேட்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதான்னு கேட்கிறாங்க. அறிவுபூர்வமாக நாம் சிந்திப்போம் சகோதரர்களே. ரமதான் மாதம் வந்தால் ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை பற்றி பேசுவது நம்முடைய வழக்கம். ரமதான் மாதத்துடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுடைய சட்டங்களை பற்றி பேசுவது நம்முடைய வழக்கம். துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பற்றி, ஹஜ்ஜுடைய வணக்கங்களின் முறைகளை பற்றி, அரஃபாவுடைய சிறப்புகளை பற்றி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி, அவர்களுடைய குடும்பத்தின் சிறப்புகளை பற்றி, அவர்களுடைய தியாகத்தின் உணர்வுகளை
பற்றி பேசுவது நம்முடைய வழக்கம். யாரும் ஆதாரங்கள் கேட்பது கிடையாது. முஹர்ரம் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஆஷூராவுடைய சிறப்பை பற்றி பேசுவோம், கர்பலா வரலாற்று நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவோம். இதெல்லாம் அந்தந்த காலங்களுக்கு பொருத்தமாக அந்தந்த நேரங்களில் என்ன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறதோ அந்த நிகழ்ச்சிகளுக்கு பொருத்தமாக பேசுவதை ஒரு நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்கின்ற காரியமாக நாம் அங்கீகரிக்கிறோம். டிசம்பர் 6வது நாள் வந்துவிட்டது என்று சொன்னா ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம். நம்முடைய கவலையை, துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம். 365 நாட்கள் இருந்தாலும் இந்த டிசம்பர் 6ஆம் தேதியதான் பாபர் மசூதியை இடிக்கப்பட்டதன் துக்கத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். இதுக்கெல்லாம் யாரும் ஆதாரங்கள் கேட்பது கிடையாது. ஆனா ஒரு முஸ்லிமுடைய கடமைகளில் முக்கியமானதான, ஒரு ஈமான் உள்ள முஸ்லிமுடைய அடையாளங்களில் மிகவும் உயர்ந்ததான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பேசுவது என்பதற்கு ஆதாரங்கள் கேட்டு மறுக்கின்ற ஒரு காட்சி உருவாகிறது என்று சொன்னால் அவர்கள் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஈமானுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதைத்தான் நாம் அங்கே குறிக்கிறோம். நாம் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் மீலாது விழாக்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லவில்லை. ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் மௌலிதுகள் ஓத வேண்டும் என்று சொல்லவில்லை. ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும் என்று சொல்லவில்லை. எல்லா நாளும், எல்லா நேரங்களும், எல்லா நிமிடங்களும் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்குரிய நேரம்தான், காலம்தான். சஹாபாக்கள் எல்லா நேரங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரை நடையாகவும் கவிதைகளாகவும் பாடிக்கொண்டிருந்தார்கள், புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு தடவை சஹாபாக்கள் எல்லாம் மதீனா பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்து பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் எல்லாம் பேசுகின்றதான சத்தம் கேட்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்கிறார்கள். ஒரு சஹாபி சொல்கிறார்கள், இத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. ஆச்சரியப்படுகிறேன், அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புகளில் நின்றும் ஒருவரை தன்னுடைய நேசராக ஆக்கி இருக்கிறான். இத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சஹாபி புகழ்ந்து பேசுகிறார்கள். இன்னொரு சஹாபி பேசுகிறார்கள், மாதாபி அக்மமின் கலாமி மூசா கல்லமஹு தஸ்லீமா. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காரியம் அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமோடு அல்லாஹ் தஆலா பேசி இருக்கிறான் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமை புகழ்கிறார்கள். இன்னொரு சஹாபி ஈசா கலிமத்துல்லாஹி வ ரூஹுஹு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமாக ஒரு ஆண் பெண் உறவின் மூலமாக பிறக்கப்படாமல் அல்லாஹ் தஆலாவுடைய குன் என்ற அந்த வாசகத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக பிரசவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு பரிசுத்தமான ரூஹாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவால் படைக்கப்பட்ட ஒரு ரூஹாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாமை புகழும்போது இன்னொரு சஹாபி ஆதம் இஸ்தஃபாஹுல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா மனிதர்களில் நின்றும் தேர்ந்தெடுத்திருக்கிறான், ரசூலாவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொல்லி முந்தைய நபிமார்கள் ஒவ்வொருவரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது, அவர்களுடைய மௌலிதுகளை ஒதுக்கொண்டிருக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நுழைகிறார்கள். நுழைந்து அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பேச்சை எல்லாம் நான் கேட்டேன் தோழர்களே, உங்களுடைய ஆச்சரியங்களை எல்லாம் நான் அனுபவித்தேன் தோழர்களே. நீங்கள் சொன்னீர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கலீலாக, நேசராக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னீர்கள். உண்மைதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அல்லாஹ் தஆலா நேரடியாக பேசினார் என்று சொன்னீர்கள். உண்மை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆச்சரியமான அல்லாஹ் தஆலாவால் படைக்கப்பட்ட ஒரு ரூஹ் என்று சொன்னீர்கள். சத்தியம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னீர்கள். உண்மை. அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், வஅன ஹபீபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஹபீப், நான் அல்லாஹ் தஆலாவுக்கு பிரியமானவன், நான் அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் நேசராக இருக்கக்கூடியவன். வலா ஃபக்ர், பெருமைக்காக சொல்லவில்லை,
என்று அர்த்தம் வைக்கலாம். இதை விடவும் மிகப்பெரிய பெருமை வேறில்லை என்று அர்த்தம் வைக்கலாம். நாளை மறுமை நாளில் என்ற கொடியை தாங்கக்கூடியவன் நான். பெருமைக்காக சொல்லவில்லை, இதை விடவும் மிகப்பெரிய பெருமை வேறில்லை. சொர்க்கத்தின் வாசலின் வளையத்தை முதலில் அசைக்கக்கூடியவன் நான். அப்போது அல்லாஹ் தஆலா எனக்காக திறந்து தருவான். அல்லாஹ் தஆலா என்னை அதில் நுழைப்பான். மூமின்களில் ஏழைகள் வறியவர்கள் என்னுடன் இருப்பார்கள். பெருமைக்காக சொல்லவில்லை, இதை விடவும் பெரிய பெருமை வேறில்லை. நான் முன்னோர்களிலும் பின்னவர்களிலும் மிகவும் கண்ணியத்திற்குரியவராக இருக்கிறேன். பெருமைக்காக சொல்லவில்லை, இதை விடவும் பெரிய பெருமை வேறில்லை என்று சொல்லி நீங்கள் நபிமார்களுடைய புகழ்ச்சிகளை பேசினீர்கள், நபிமார்களுடைய மௌலிதிகளை நீங்கள் வாழ்த்தினீர்கள். ஆனால் உங்களால் வாழ்த்தப்படுவதற்கும் உங்களால் பேசப்படுவதற்கும் உங்களால் புகழப்படுவதற்கும் அதிகம் தகுதியும் உரிமையும் கொண்டவன் நான் என்று சொல்லி தன்னுடைய மகத்துவங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பேசி அவர்களுடைய மௌலிதை அவர்களே ஓதி சமுதாயத்திற்கு ஒரு அழகான வழிமுறையை காட்டிச் சென்றார்கள். சமுதாயத்திற்கு ஒரு அழகான ஏவலை போட்டுச் சென்றார்கள். சகோதரர்களே, இது எல்லா நாளும் எல்லா காலங்களிலும் நடக்கக்கூடியதான காரியம். சஹாபாக்களுடைய வழமையான காரியமாக இருந்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் எப்போதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்ச்சிகளை பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்களின் ஆஸ்தான கவிஞர்களாக இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தை புகழ்ந்து பாடிய பாடல் வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லூ கிதாபஹு இதன் ஷக்க மஅரூஃபும் மினல் ஃபஜ்ரி சாத்திஉ அரானல் ஹுதா பஅதல் அமா ஃபகுலூபுனா பிஹி முகினாத்துன் இன்ன மா கால வாக்கிஉ யபீது யுஜாஃபி ஜம்பஹு அம்மவாதிஇ இதா ஸ்தஸ்ஸலத் பில் முஷ்ரிகீனல் மவாதிஉ. எங்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறார்கள். அந்த அதிகாலையின் சூரியன் உதித்து வருவதற்கு முன்னால் எங்களுக்கு வேதத்தை ஒளித்தரக்கூடியதான கண்ணியத்திற்கு ரசூல் எங்களில் இருக்கிறார்கள். அறியாமைக்கு பிறகு எங்களுக்கு நேர்வழியை காட்டி தந்தார்கள். இருட்டுக்கு பிறகு எங்களுக்கு வெளிச்சத்தை காட்டி தந்தார்கள். அவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் உண்மைகள் தான், சத்தியங்கள் தான் என்று எங்களுடைய இதயங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இணை வைப்பாளர்களை கொண்டு அவர்களுடைய படுக்கைகள் பாரமாகும் போது படுக்கையில் இருந்து விலகி எங்கள் ரசூல் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிகளை பொழுதிலே அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பாடிய பாடல். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏராளமான கவிதைகள் பாடியிருக்கிறார்கள். வ அஹ்ஸன மின்க லம் தலின் நிசாஉ வ அஜ்மல மின்க லம் தரகத் ஐனி خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. நபியே, தாங்களை விடவும் அழகான ஒரு மனிதரை என்னுடைய கண் பார்த்ததில்லை. நபியே, தாங்களை விடவும் அழகான ஒரு மனிதரை எந்த தாயும் பிரசவித்ததில்லை. எல்லா குறைகளை விட்டு அகற்றப்பட்டவர்களாக தாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தாங்கள் எவ்வாறு பிரியப்படுவீர்களோ, தாங்கள் எவ்வாறு படைக்கப்பட வேண்டும் என்று பிரியப்படுவீர்களோ அதுபோன்று தாங்கள் படைக்கப்பட்ட
வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நபியே என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடினார்கள். கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு பாடினார்கள், இன்னர் ரசூல லஹு யுஸ்தலாஉ பிஹி வஸாலிமும் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அதிகமாக பிரகாசிக்கக்கூடியதான ஒளியாக இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உருவப்பட்ட வாளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக சஹாபாக்களை பார்த்து பாரு கேளுங்கள் கேளுங்கள் என்று சொல்லி சைகை செய்ததாக ஆதாரங்களில் பார்க்க முடிகிறது. இந்த சஹாபாக்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள் மட்டுமல்ல, சிறுவர்கள் சிறுமிகள் அடிமை பெண்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி அந்த ஹிஜ்ராவுடைய நேரத்தில் வரும்போது மதீனாவின் எல்லையில் சில தினங்களாக நாயகத்தை காத்துக் கொண்டே நின்று நாயகத்துடைய திருமுகத்தை பார்த்தபோது அவர்கள் புகழ்ந்து பாடுகிறார்கள், من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت شرفت المدينة. நாயகமே, சலிகத்துல் வதா என்ற கணவாய் என்றும் தாங்கள் முடித்திருக்கிறீர்கள். சலிகத்துல் வதா என்ற கணவாய் என்று முடித்ததான ஒரு முடிவிழாவாக இருக்கிறீர்கள் நபியே. நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் எங்களை அழைக்கும் காலமெல்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது எங்கள் மீது கடமையாக இருக்கிறது என்று சொல்லி சிறுவர்களும் சிறுமிகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டவர்களாக பாடுகிறார்கள். சஹாபாக்கள் செய்ததான செயல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்ததான செயல், அதைத்தான் நாம செய்திருக்கிறோம். இன்னைக்கு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற பெயரிலேயே வஹாபிய கொள்கைகளை பரப்பக்கூடியவர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் உண்டு. மக்கள் மத்தியில நான் சுன்னத் வல் ஜமாஅத் அப்படின்னு பரப்பிட்டு வஹாபிய கருத்துக்களை சொல்லி முஸ்லிம்களுடைய இதயங்களில் விஷ கருத்துக்களை விதைக்கக்கூடியவர்கள் இன்று தமிழகத்தில் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு குர்ஆன் ஓதுவதற்கு கூட தெரியாத ஒரு மார்க்க அறிஞர் என்று சொல்லக்கூடியவர் மௌலிதிற்கு எதிராக பல கருத்துக்களை பேசிய போது அதற்கு மறுப்பாக நாம் பேசிய இது இஸ்லாம் அல்ல என்ற ஒரு சீடியும் இங்கே உண்டு. என்ன பேசுறாங்க அப்படின்னா, இப்போ ஆரம்பத்துல சொல்லுவாங்க இந்த மௌலிது எல்லாம் மார்க்கத்துல கிடையாது, இதெல்லாம் பிதஅத், இதெல்லாம் தவறானது, இதெல்லாம் சஹாபாக்கள் யாருமே செய்தது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாம இந்த மாதிரி ஆதாரங்களை எல்லாம் வச்சா ஃபர்ஸ்ட் ஒரு தப்பான கருத்தை சொன்னாங்க. நாம அதிலிருந்து அந்த தப்பிலிருந்து அவர்களை தப்ப வைப்பதற்காக நாம இந்த ஆதாரங்களை எல்லாம் முன்வைக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளத்தானே செய்யணும். அப்ப இன்னொரு தப்பை எடுத்து போடுறது. சில பேர் இருக்காங்க, தப்பு செய்வாங்க, அதிலிருந்து திருந்துவதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தா இன்னொரு தப்பு செய்வாங்க. உதாரணம் சொல்றதாக இருந்தா, ஒரு ஆளு டெல்லிக்கு போறதுக்காக ஒரு பிளைட் டிக்கெட் எடுத்தார். பிளைட் டிக்கெட் எடுத்தா எங்க போகணும்? ஏர்போர்ட்டுக்கு போகணும். இவர் தவறுதலா நேர ரயில்வே ஸ்டேஷனே போனார். போய் ரயில்வே ஸ்டேஷன் தெரிஞ்ச உடனே அவரை ஓடுறாரு. இந்த பிளைட் தப்பி போனால் கூட அடுத்த பிளைட்லாவது போக வேண்டும் என்று சொல்லி ஏர்போர்ட்டுக்கு ஓடுறாரு. கவுண்டர்ல போய், அம்மா இந்த நான் எடுத்த பிளைட் போயிடுச்சு, அடுத்த பிளைட்டுக்கு இதை மாற்றி கொடுங்கன்னு கேட்டு சொன்னப்போ அம்மா சொல்றாங்க, சார் இது பஸ் ஸ்டாண்டு சார். முதலில் தவறுதலாக ரயில் நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து தப்பி அடுத்தவன் தப்பான இடத்துக்கு தான் போற. அப்ப முதல்ல சொன்னாங்க நாயகம் இது
போன்ற மௌலிகளை எல்லாம் சஹாபாக்களோ நாயகமோ பாடியது கிடையாது, விதயத்துன்னு சொன்னாங்க. அப்ப நாம இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து முன்வைத்தோமா? அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க பாடக்கூடிய கவிதைகளையே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு பாடுறாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடுற கவிதையா நீங்க பாடிட்டு இருக்கீங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடுற கவிதையை பாடுங்க, நாங்களும் வந்து மௌலித் சபையில உட்கார்றோம். யாரோ இவங்களை தட்டு தாம்பால் வச்சு மௌலித் கூட்டத்தாரி, நம்ம மௌலித் சபைகள்ல யாரோ ஆள் இல்லாத மாதிரி. அன்பான சகோதரி, நம்முடைய சுபஹான மௌலித், நம்முடைய ஷரஃபுல் அனாம் மௌலித், நம்முடைய மங்கூஸ் மௌலித், நம்முடைய பர்சஞ்சிய மௌலித், எந்த மௌலிதாக இருந்தாலும் அந்த மௌலிதில் வரக்கூடியதான வாசகங்கள் அதே வாசகங்களை சஹாபாக்கள் பாடாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மௌலிதுகளில் வருகின்றதான கருத்துக்களும் சஹாபாக்கள் பாடியதான கருத்துக்களும் ஒன்றுதான். சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான குணநலன்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் மகத்துவங்களையும் சிறப்புகளையும் பார்த்து பாடினார்கள். குர்ஆனில் உள்ள நாயகத்துடைய உண்மையான மகத்துவங்களை பார்த்து பாடினார்கள். நாமும் குர்ஆனில் உள்ளதான மகத்துவங்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருப்பதாக ஹதீஸ்களில் சொல்லப்பட்டதான மகத்துவங்களையும் தான் நாம இன்னைக்கு பாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த மௌலிதுடைய இவர்கள் விமர்சனங்களாக முன்வைக்கின்ற ஒவ்வொரு வாசகங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியிலேயே நாம் ஆதாரங்களும் சொல்ல தயாராக இருக்கிறோம். அன்பான சகோதரர், இப்போ ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வீடுகள்ல ஓதுங்க, மௌலித வீடுகள்ல ஓதுங்க, பள்ளிவாசலில் ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லி. பள்ளிவாசல் எதுக்காக கட்டப்பட்டிருக்கு? பள்ளிவாசல் என்பது தொழுகைக்காக மட்டும் உரியதல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலாக இருந்தாலும் குர்ஆனுடைய ஆதாரங்களின் அடிப்படையிலும் சஹாபாக்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலும் பள்ளிவாசல்கள் தொழுகைக்காக உரியது, மார்க்க உபதேசங்களுக்காக உரியது, திக்ருகளுக்காக உரியது, ஸலவாத்துகளுக்காக உரியது, துஆக்களுக்காக உரியது. இவை எல்லாவற்றையும் விட மேலாக நாமெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு எந்த ஒரு நாயகத்துடைய காரணமாக முஸ்லிமாக இருக்கின்றோமோ, நாமெல்லாம் எந்த ஒரு நாயகத்துடைய காரணமாக இன்று மூமினாக இருக்கிறோமோ, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு யார் சொல்லி தந்தார்களோ, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு யார் அறிமுகப்படுத்தினார்களோ, சிலைகளையும் பிம்பங்களையும் வணங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ற ஒரு உண்மையான தெய்வத்தை யார் அறிமுகப்படுத்தினார்களோ, அப்படிப்பட்ட நாயகத்துடைய புகழ்ச்சியை இந்த பள்ளிவாசல் எப்படி கட்ட வேண்டும், இந்த பள்ளிவாசலுடைய கிபிலா எந்த பக்கமாக அமைய வேண்டும், இந்த பள்ளிவாசலை எப்படி வக்ஃப் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு கட்டித்தந்த நாயகத்தை பற்றி பள்ளிவாசலில் புகழக்கூடாது என்று சொன்னால் ஒருபோதும் இது எந்த ஒரு மனிதனுடைய அறிவாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தடவை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா பள்ளியில் வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அது வழியாக வந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முறைத்து பார்த்தார்கள். அப்போது இது தவறோ என்ற ஒரு அடிப்படையில் முறைத்து பார்த்தபோது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பதிலாக சொன்னார்கள், கது குந்து உன்ஷிது ஷுர வஃபீஹி மன் ஹுவ கைரும் மின்க, தாங்களை விடவும் சிறந்தவர்களான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளியில் இருக்கின்றதான சூழ்நிலையில் நான் இந்த பள்ளியில் கவிதையை பாடியிருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே பள்ளிவாசல்களில் நாயகத்துடைய புகழ்ச்சியை பாடுவது அது சஹாபாக்களுடைய வழிமுறை. ஆனால் தொழுகையாளிகளுக்கு இடையூறு இல்லாதவாறு நிதானமாக அமைதியாக ஓதலாம். மைக்குடைய அவசியம் கிடையாது. மௌலிது ஓத வேண்டும் என்று சொன்னால் மைக்குடைய அவசியம் கிடையாது. ஏராளமான பள்ளிகளில் மைக்கு இல்லாமல் யாருக்கும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி மௌலிது ஓதக்கூடியவர்கள் தொழுகையாளிகளுக்கு சிரமம் உருவாக்க கூடாது. மௌலிதை ஓதிக்கொண்டிருக்கும் போது நான் தொழுகையாளி என்று சொல்லி மௌலிதையுடைய சத்தத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஜமாஅத்தான தொழுகையை எல்லாம் விட்டுவிட்டு அந்த நேரத்தில் வந்து பிடிவாதமாக தொழுது
கொண்டும் இருக்கக்கூடாது. 2 பேரும் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் நாயகத்துடைய மௌலிதை ஓதலாம், எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் நாயகத்துடைய மீலாது விழா கொண்டாடலாம் என்பதாக இருந்தாலும் இமாம்கள் சொல்லுகிறார்கள், ரபீஉல் அவ்வல் மாதத்தை தேர்ந்தெடுப்பதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது. ஏராளமான இமாம்கள் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஏராளமான இமாம்கள் சொல்லுகிறார்கள், ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மீலாது விழா கொண்டாடுவதற்கும் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மௌலிது நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் நமக்கு ஆதாரம் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் யூதர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது அந்த மதீனாவிலே யூதர்கள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இதற்காக தாங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று யூதர்களிடம் கேட்கப்பட்ட போது ஃபிரௌனுடைய கொடுமைகளில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களுடைய சமுதாயத்தையும் காப்பாற்றிய நாள், காப்பாற்றப்பட்ட நாள் இந்த நாள். அதற்குரிய நன்றியின் வெளிப்பாடாக நாம் இந்த நாளில் நோன்பு வைக்கிறோம், ஆஷூரா நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னபோது உங்களை விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாமின் பேரால் மகிழ்ச்சி அடைவதற்கு தகுதியுடையவர்கள் நாங்கள் தான் என்ற அர்த்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷூரா நாளில் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக முஹர்ரம் மாதத்தின் 9வது நாளும் நோன்பு வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அருள், ஒரு ரஹ்மத், ஒரு நிஅமத் நமக்கு தரப்பட்டால் அந்த நிஅமத்துடைய வெளிப்பாடாக, அந்த நிஅமத்துடைய நன்றியின் அடையாளமாக நாம் செய்ய வேண்டியதான வணக்கங்கள் அந்த நாளிலேயே அல்லாஹ் தஆலாவுக்கு அந்த நிஅமத்தின் வெளிப்பாடாக ஷுக்ர் செய்வது சிறந்தது. அது மார்க்கத்தின் ஒரு அம்சம் என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக கிடைக்கிறது என்பதாக இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதுபோன்று வேறு இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள், எந்த ஒரு நிஅமத் நமக்கு அல்லாஹ்வின் மூலமாக கொடுக்கப்பட்டதோ அந்த நிஅமத்திற்குரிய நன்றியை அதே நாளில் அதே மாதத்தில் வெளிப்படுத்துவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்தது, அவர்களுடைய சுன்னத்தாக இருந்தது. குர்ஆன் இறக்கப்பட்டதற்காக அந்த ரமலான் மாதத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அதிகமாக வணக்கங்களை செய்பவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நிஅமத்துடைய நன்றியின் வெளிப்பாடாக எல்லா திங்கட்கிழமையிலும் அவர்கள் நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். குர்ஆன் இறக்கப்பட்டதற்காக 30 தினங்களோ 29 தினங்களோ நோன்பு வைப்பது நன்றியின் வெளிப்பாடாக இருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததன் நன்றியின் வெளிப்பாடாக ஒரு வருடத்தில் 52 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டியிருக்கிறது. சரிதானா? 52 தானா? குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு நன்றியின் வெளிப்பாடாக 30 நாள் நோன்பு வைக்கிறோம் அல்லது 29 நாள் நோன்பு வைக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததற்காக எத்தனை நாள் நோன்பு வைக்கிறோம்? 52 நாள் நோன்பு வைக்கிறோம். எப்படி? ஒவ்வொரு வாரத்திலும் திங்கட்கிழமையில் நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கு. அதற்குரிய காரணத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது ஃபீஹி உலித்து, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் என்று சொன்னார்கள். அந்த திங்கட்கிழமை வருஷத்துல எத்தனை வாட்டி வருது? 52 தினங்கள் வருகிறது. சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக கொண்டாட்டம் குர்ஆனுடைய கொண்டாட்டத்தை விடவும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் குர்ஆனுடைய கொண்டாட்டம் கடமையாக நோன்பாக்கப்பட்டிருக்கும் போது இவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லவா, எல்லா மக்களுக்கும் அருட்கொடை அல்லவா, அவர்களுடைய நோன்பு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான். எனவே எந்த நாளில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கொடுக்கப்பட்டதோ, எந்த நாளில் எந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய நிஅமத் நமக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நாளை அந்த நிஅமத்துடைய நன்றியின் வெளிப்பாடாக தேர்வு செய்வது மார்க்கம்தான் என்பதாக இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதற்கும் மேலாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டு இன்னொரு சஹாபியான அபூ ஆமிர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு சென்ற போது, வீட்டை நெருங்கிய போது அபூ ஆமிர் அல் அன்சாரி அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தங்களுடைய வீட்டில் உள்ளதான பெண்களை, வீட்டில் உள்ளதான சிறுவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளில், பிறந்த நேரத்தில் நிகழ்ந்த அற்புதங்களை எல்லாம் விவரித்துக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு அற்புதங்களையும் அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாளில் இந்த அற்புதம் நடந்தது, இந்த நாளில் இந்த அற்புதம் நடந்தது என்று, இந்த நாளில் இந்த நாளில் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது ரபியுல் அவ்வல் மாதத்தின் 12வது நாளில் அவர்கள் இந்த அற்புதங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதாவது ரபியுல் அவ்வல் மாதத்தின் 12வது நாளில் அவர்கள் நாம் இன்று ஓதுகின்றதை போன்று நாயகத்துடைய பிறப்பின் சிறப்புகளை உட்படுத்திய மௌலிதை அங்கே நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து, இன்னல்லாஹ ஃபதஹ லக அப்வாப ரஹ்மா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத்துடைய அருட்கொடையின் வாசல்களை திறந்து தருவான். வல் மலாயிகத்து குல்லுஹும் யஸ்தக்ஃபிரூன லக, மலக்குமார்கள் உங்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். மம் ஃபஅல ஃபிஅலக, யார் நீங்கள் செய்கின்றதான இந்த செயலை செய்கிறார்களோ, நஜாத்தக, உங்களுடைய வெற்றியை அவர் பெறுவார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றார்கள். சகோதரர்களே, அந்த மாதம் என்று மட்டுமல்ல, அந்த நாளையும் தேர்ந்தெடுப்பது சிறந்ததாக இருக்கிறது என்பதாக இந்த ஆதாரங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. அதற்கும் மேல ஆதாரங்கள் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், இன்றைய சமுதாயத்துடைய சூழ்நிலையை நாம் பார்க்கும் போது, இன்றைய சமுதாயத்தின் நிலைமையை நாம் பார்க்கும் போது, இன்னைக்கு கழிந்த காலங்களில், நாயகத்துடைய காலங்களில் இல்லாத ஏராளமான காரியங்கள் இன்றைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் யாருமே எதிர்ப்பது கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படவில்லை. அது சஹாபாக்களுடைய காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டது. நாயகத்துடைய காலத்தில் இல்லாதது அனைத்தும் விதத் என்று சொல்வதாக இருந்தால், இந்த வஹாபிய கூட்டங்கள் யாருக்குமே குர்ஆனை எடுத்து வைத்து ஓடுவதற்குரிய தகுதி கிடையாது. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு கோர்வை செய்யும். இந்த புகாரி என்று, முஸ்லிம் என்று, அபூ தாவூத் என்று நாம் ஓதுகின்றதான இந்த கிதாபுகள் எல்லாம் சஹாபாக்களுடைய காலகட்டங்களுக்கு பிறகு கோர்வை செய்யப்பட்டது. சஹாபாக்களுடைய காலங்களுக்கு பிறகு உருவானவைகள் எல்லாம் விதத்துகள் என்றால், ஹதீஸ்களை ஓதுவதற்கு வஹாபிகளுக்கு தகுதி கிடையாது. மதரசாக்களை கட்டுவது, அந்த மதரசாக்களில் ஒவ்வொரு ஆலிம்களுக்கு பட்டங்கள் கொடுப்பது, பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்துவது, அது உலக சம்பந்தமான கல்விகளை கற்றுக் கொடுப்பது, இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில் இந்த அமைப்பில் நடந்து வரவில்லை. ஆனாலும் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் சரியான ஆதாரங்கள் இல்லை என்றாலும், மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் செய்வதாக இருந்தால், சரியான ஆதாரங்கள் இருக்கக்கூடியதான இந்த காரியங்களை மறுப்பது ஏன் என்று கேட்கிறோம். இன்னைக்கு இந்த ஆதாரங்கள் எல்லாம் இல்ல அப்படின்னு மாற்றி வைத்தால் கூட, சமுதாயத்துடைய நிலைமை என்ன, வாலிபர்களுடைய நிலைமைகள் என்ன, பெண்களுடைய நிலைமைகள் என்ன, இஸ்லாம் மார்க்கத்துக்கும் இவர்களுடைய கலாச்சாரத்திற்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளிகள் என்ன, முஸ்லிம்களுடைய, முஸ்லிம் வாலிபர்களுடைய, முஸ்லிம் ஆண்களுடைய ஆடை முறைகள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, அந்நிய ஆண்களுடன் பெண்கள் எப்படி பழகி கொண்டிருக்கிறார்கள், அந்நிய பெண்களுடன் அந்நிய ஆண்கள் எப்படி பழகி கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் இஸ்லாம் மார்க்கமா, இதெல்லாம் இஸ்லாத்தின் கலாச்சாரங்களா? இப்படி மிகவும் அகன்று போயிருக்கின்ற, இஸ்லாத்தின் உன்னதமான கலாச்சாரத்திலிருந்து மிகவும் அகன்று போயிருக்கின்ற சமுதாயத்தை திருப்பிக் கொண்டுவதற்கு, மீண்டும் இஸ்லாமிய கலாச்சாரங்களின் பக்கம் திருப்பிக் கொண்டுவதற்குரிய வழி என்ன? நபி நேசம்,
அல்லிமு அவுலாதக்கும் மஹப்பத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லிமு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் மஹப்பத்து ரசூலி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை கற்றுக் கொடுங்கள். நாம் யாரை நேசிக்கிறோமோ அந்த நபரை பின்பற்றுவதற்கு நாம் தகுதியுடையவர்களாவோ, நாம் யாரை நேசிக்கிறோமோ அவரை பின்பற்றுவதற்கும் நாம் ஆசைப்படுவோம். நாம் நடிகனை நேசித்தால் நடிகனுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு தயாராகிறோம். ஒரு கிரிக்கெட் வீரனை நேசித்தால் அவனுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு தயாராகிறோம். ஒரு அரசியல்வாதியை நேசித்தால் அவனுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதற்கு தயாராகிறோம். நாம் அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் அவர்களுடைய உன்னதமான ஒப்பற்ற உயர்ந்த நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றுவதற்கு தயாராகவும் அந்த நபிநேசம், அந்த மஹப்பத்து ரசூல் உருவாக்கப்படுகின்ற புனித சபைகள் அல்லவா சகோதரர்களே, மீலாது விழா மேடைகள். இங்கே நாயகத்துடைய சிறப்புகள் அல்லவா பேசப்படுகிறது. இந்த சிறப்புகளை கேட்டால் இந்த அளவிற்கு சிறப்புகளை கொண்ட ஒரு மனிதர் உலகத்திலே கிடையாது என்ற முடிவுக்கு ஒரு முஸ்லிம் வந்து நான் நேசிப்பதாக இருந்தால் என்னுடைய நாயகத்தை தான் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்து அதற்கு பிறகு அவன் ஒவ்வொரு தவறுகள் செய்யும் போதும் நான் நேசிக்கின்ற ரசூல் இதை விரும்ப மாட்டார்களே, நான் நேசிக்கின்ற ரசூல் இதை பிரியப்பட மாட்டார்களே, நான் விரும்புகின்ற நபி இதற்கு எதிரானவர்களாக இருக்கிறார்களே, இதை ஒருபோதும் செய்யக்கூடாது. என்னுடைய செயல் நாயகத்திற்கு தெரிவிக்கப்பட்டால் மதீனா முனவ்வரா ரௌலா ஷரீஃபில் இருந்து என்னுடைய செயல்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நாயகம் கவலைப்படுவார்கள் என்ற அடிப்படையில் நபிநேசம் உள்ளத்தில் உருவாக்கப்பட்ட முஸ்லிம்கள் தவறுகளில் இருந்து விலகுவார்கள் சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மாற்றத்தை, ஒரு திருத்தத்தை, ஒரு சீர்திருத்தத்தை, ஒரு புரட்சியை மீலாது விழாக்கள் உருவாக்கி கொண்டிருந்தன. எனவே ஆதாரங்கள் என்ற பெயரில் இந்த உயர்ந்த நிகழ்ச்சிகளை, சிறப்புகளை தவிர்ப்பது ஒரு உண்மையான முஸ்லிம் செய்யக்கூடியதான காரியம் அல்ல. ஏன் அப்படி செய்யறாங்க? இன்னைக்கு நம்ம தமிழகத்துல முதல்வர் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து ஒரு மேடை கூட்டம் போட்டு அவர்களை புகழ்ந்து பேசினா இவங்க அதுக்கு எதிர் கிடையாது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பற்றி ஒரு புகழ்ந்து ஒரு மேடை நிகழ்ச்சியில பேசினா இவங்க அதை எதிர்க்க மாட்டாங்க. மன்மோகன் சிங்கை பற்றி பேசினா, சோனியா காந்தியை பற்றி பேசினா, ஒபாமாவை பற்றி பேசினா அதுக்கெல்லாம் இவங்க எதிரில்லை. ஆனா இவங்க யாரை அதிகமாக நேசிக்க வேண்டுமோ, யாரை அதிகமாக கண்ணியப்படுத்த வேண்டுமோ, யாரை அதிகமாக புகழ வேண்டுமோ அவங்களுடைய சிறப்புகளை சொன்னா கொந்தளிக்கிறது ஏன்? கேள்வி நியாயம் தானே? எந்த அரசியல் தலைவரை பற்றி புகழ்ந்து பேசினாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய மீலாது விழா மேடைகளுக்கு எதிராக கத்துகிறார்கள். காரணம் இருக்கிறது, சரியான காரணம் இருக்கிறது. உலகத்தில் வாழ்கின்ற எல்லா பாவிகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கின்ற ஒரு பெரிய தலைவர், எல்லா காலத்திலும் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் முதல் கடைசி காலம் வரை வருகின்ற எல்லா பாவிகளுக்கும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு தலைவர் இருக்கார். தெரியல உங்களுக்கு யார் அந்த தலைவர்? இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி. அவருடைய ஒரு பைலா, அவருடைய பைலாவுல முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னா, அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூது செய்ய சொன்ன போதே அவர் அதை மறுத்து நல்லடியார்களை கண்ணியப்படுத்தக் கூடாது அப்படின்னு அவருடைய பைலாவுல ஃபர்ஸ்ட் கொள்கை. அதை இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் உள்ள வஹாபிகள் அப்படியே பின்பற்றிட்டு வர்றாங்க. நல்லடியார்களை எல்லாம் மோசமா பேசுவாங்க. அந்த பைலாவை அவங்க தலைவரை அப்படியே பின்பற்றிட்டு வர்றாங்க. தலைவருடைய இன்னொரு பண்பு என்னன்னா, தலைவர் தன்னுடைய வாழ்நாளில் 4 தடவை ஒப்பாரி வைத்து அழுதார். 1வது தடவை என்னன்னா, சொர்க்கத்திலிருந்து அவரை வெளியேற்றப்பட்ட போது ஒப்பாரி வைத்து அழுதார். ஒரு சுகமான வாழ்க்கையாக இருந்தது. 2வது பூமியின் பக்கம் இறக்கப்பட்ட போதும் தலைவர் ஒப்பாரி வைத்து அழுதார். 3வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நேரத்தில் ஒப்பாரி வைத்து அழுதார். 4வதாக ஃபாத்திஹா சூரா இறக்கப்பட்ட போதும் ஒப்பாரி வைத்து அழுதார்.
அந்த தலைவரை அவருடைய தொண்டர்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் முழுமையான முறையில் பின்பற்றுகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் இந்த கொந்தளிப்பு, இந்த கத்தல்கள், இந்த நாம் மௌலிதுகளும் மீளாது விழா நிகழ்ச்சிகளும் இவர்களுடைய காதுகளில் விழும்போது சகிக்க முடியாமல் ஏதாவது ஊரில் மேடை அமைத்து இந்த மௌலிதுகளுக்கு எதிராக மீளாது விழா நிகழ்ச்சிகளுக்கு எதிராக கத்துகிறார்களே, தானை தலைவரை முழுமையாக பின்பற்றுவதன் வெளிப்பாடு. அது மாதிரிதான் அல்-ஃபாத்திஹா இலா ஹதரத் நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-ஃபாத்திஹா என்று சொன்னா பிடிக்காது. எங்கப்பா போறீங்க? ஃபாத்திஹா வீட்டுக்கு, அது பிடிக்காது. ஏன்னா ஃபாத்திஹா இறக்கப்படும் போதும் தலைவர் ஒப்பாரி வைத்து அழுதார். அதனால் ஃபாத்திஹாவை கொஞ்சம் வெறுக்க வேண்டிய அவசியம் தொண்டர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் இவங்க இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வரும்போது எந்த தலைவர் உலகத்தில் புகழப்பட்டாலும் அதையெல்லாம் புறக்கணிக்கின்றவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்ச்சிகளை சொல்லும் போது இவர்களுக்கு சகிக்க முடியாமல் இருக்கிறது. சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கத்தின் எல்லா காரியங்களும் அர்த்தமுள்ளதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம இவங்க குறை சொல்லி பேசுறாங்களே மௌலிதுகளில் தவறுகள் இருக்கிறது அப்படின்னு பேசுறாங்க இல்ல, அது சம்பந்தமான சில பேச்சுக்கள். ஏன் இப்படி தப்பாக அவங்க விமர்சனம் பண்றாங்கன்னா தப்பாக விளங்குறது. ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு டாக்டர், புதிய டாக்டர், துறைக்கு புதுசு, டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்பதான் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு குழந்தையை கொண்டு அவர்கிட்ட வந்தாங்க. குழந்தைக்கு என்னன்னா, குழந்தை ஒப்பாரி வச்சு அழுது நிறுத்தாம அழுதுட்டு இருக்கு. டாக்டர், இந்த குழந்தை நிறுத்தாம அழுதுட்டு இருக்கு டாக்டர், நீங்க பாருங்க டாக்டர் சொல்லி டாக்டர் எல்லா டெஸ்டும் பண்ணிட்டாரு. குழந்தை அழுதுட்டு இருக்குது, குழந்தை நிறுத்தல, இவருக்கு எந்த காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு. இவர் கேட்டாரு, எந்த நேரத்துல இருந்தம்மா இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சது? அம்மா சொன்னாங்க, அசர் பாங்கு கொடுத்ததுல இருந்து அழ ஆரம்பிச்சது. அப்படி சொல்லுங்க அம்மா, குழந்தைக்கு அசர் பாங்கு கொடுக்க கூடாது. அம்மாவுக்கு என்ன செய்யறதுலே யாருக்கிட்டப்பா வந்து சேர்ந்துங்க டாக்டர், இது பள்ளி வாசல்ல கொடுத்தது டாக்டர். அம்மா, பள்ளி வாசல்ல வச்சாக இருந்தாலும் சரி, வீட்டுல வச்சாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு அசர் பாங்கு கொடுக்க கூடாது. டாக்டர், இது மோதினார் கொடுத்தார் டாக்டர். மோதினார் இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு அசர் பாங்கு கொடுக்க கூடாது. அதான் பிரச்சனைக்கே காரணம்னு சொல்லிட்டாரு. அம்மா குழந்தைங்க ஓட்டன்னு ஓடி. அவர் அசர் பாங்கன்னா ஒரு உணவு பொருள்னு நினைச்சிருக்க. தவறாக விளங்குவதன் காரணமாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சமுதாயத்தில் உருவாகிட்டு பாருங்க. இதே நிலைமைதான் நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடியதான எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த அசர் பாங்கு மேட்டர்தான். தப்பாக விளங்கி விட்டார்கள். அவங்க குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கக்கூடியதான சில வாசகங்கள் மௌலிதில் வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கா யா மாஹில் ذுனூபி, அஸ்ஸலாமு அலைக்கா யா ஜாலில் குரூபி. அஸ்ஸலாமு அலைக்கா, நபியே தாங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். யா மாஹில் ذுனூபி, பாவங்களை அழிப்பவர்களே தாங்களின் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கா, தாங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். யா ஜாலில் குரூபி, சிரமங்களை அகற்றுபவர்களே, கஷ்டங்களை அகற்றுபவர்களே, தாங்களின் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும் என்று வருகிறது. அப்போ இது சம்பந்தமா விமர்சனம். மோதும் இறை நெறிகளும் மோதும் சுபகான மோதி அதை சொல்லியது விமர்சனம். என்ன? மாஹில் ذுனூபி, பாவங்களை அழிப்பவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மௌலிதில் வருகிறது. பாவங்களை அழிப்பவன் அல்லாஹ் அல்லவா? இத்தனாவது ஆயத்து, இத்தனாவது நம்பர், இத்தனாவது அத்தியாயம், இத்தனாவது நம்பர், பாவங்களை அழிப்பவன் அல்லாஹ் அல்லவா என்று சொல்லி விமர்சனம். அன்பான சகோதரர்களே,
எவ்வளவு தெளிவான முறையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பு எனக்கு உண்டு என்று எவ்வளவு அப்பட்டமான முறையில் பறைசாற்றுகிறார்கள். புகாரியின் 3532வது ஹதீஸ். இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய புகாரி புகாரி என்று சொல்லியிருக்கக்கூடியதான அந்த புகாரியில் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லீ ஹம்ஸத்து அஸ்மா, எனக்கு பல பெயர்கள் உண்டு. அன முஹம்மது, நான் முஹம்மது அதிகம் புகழப்படக்கூடியவன். அன அஹ்மது, நான் அதிகம் புகழக்கூடியவன். அனல் மாஹி, நான் அழிப்பவன், நான் பாவங்களை அழிப்பவன். அனல் மாஹில்லதி யர்ஹுல்லாஹு பில் குஃப்ர, அல்லாஹ் தஆலா என்னை கொண்டு குஃப்ரை அழித்தான், இறை நிராகரிப்பை உலகத்தில் இருந்து அழித்தான். அப்படிப்பட்டதான பாவங்களை அழிப்பவன் நான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பகிரங்கமாக இங்கே பறைசாற்றுகிறார்கள். மௌலிதில் என்ன வாசகம் பயன்படுத்தப்பட்டதோ அதே வாசகத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயன்படுத்தி இருக்கும் போது இது குர்ஆனுடன் மோதுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை அழித்தார்கள் என்பதற்கு ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் ஆதாரங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா? குழந்தைகளை, பிறந்த பெண் குழந்தைகளை குழி தோண்டி புதைத்த சமுதாயம், மதுவுக்கும் மாதுக்கும் சூதுக்கும் அடிமைகளாகி வாழ்க்கையே பாவங்களாக இருந்த ஒரு சமுதாயம், சிலை வணக்கத்தை தங்களுடைய இறை வணக்கமாக கொண்டிருந்த ஒரு சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா இந்த பாவங்களை எல்லாம் உலகத்தில் இருந்து அழித்து இன்று உலகம் ஒரு உப்பற்ற ஒரு உன்னதமான கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் கொண்டதாக இருக்கிறது என்றால் அதற்குரிய அடிப்படை காரணகர்த்தாவாக இருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை உலகத்தில் இருந்து அழித்தவர்கள் என்பது எவ்வளவு பெரிய உண்மை. அதை இங்கே மௌலிதில் சொன்ன போது இது குர்ஆனுடன் மோதுகிறது என்று சொன்னால் இவர்களுடைய தலையில் என்ன இருக்கிறது என்பதை நான் அஸ்ஸலாமு அலைக்கா யா ஜாலில் குரூபி. நபி, கஷ்டங்களை அகற்றுபவர்களே, தாங்களின் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். கஷ்டங்களை அகற்றுபவன் அல்லாஹு தஆலா என்று பல வசனங்களை காட்டிவிட்டு செல்வார்கள். அல்லாஹு தஆலா கஷ்டங்களை அகற்றுவார் உண்மை. அது அவன் சுயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும், மருத்துவர்கள் மூலமாகவும், பெற்றோர்கள் மூலமாகவும், குடும்பத்தார்கள் மூலமாகவும், மருத்துவர்கள் மூலமாகவும், போலீஸ் அதிகாரிகள் மூலமாகவும், அரசியல் அதிகாரிகள் மூலமாகவும், ஊர்வாசிகள் மூலமாகவும், ஜமாஅத் மூலமாகவும் ஒவ்வொருவருக்கும் பல கஷ்டங்கள் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆற்றல்களை படைப்பதன் மூலமாக நிகழ்கிறது. அல்லாஹ் தஆலா கஷ்டங்களை அகற்றுவான், அது சுயமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டங்களை அகற்றுவார்கள். அல்லாஹ் தஆலா ஆற்றல்களை படைப்பதன் மூலமாக. அல்லாஹ் தஆலாவுடைய ஆற்றலை படைப்பது இல்லாமல், அல்லாஹ் தஆலா ஆற்றல் படைப்பதன் மூலம் அல்லாமல் சுயமாக கஷ்டங்களை அகற்றினார்கள் என்று மௌலிதில் சொல்லப்படவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டங்களை அகற்றினார்கள் என்பதற்கு எத்தனை ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் சகோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ் தஆலாவிடம் 2 காரியங்களை கேட்டேன், 2 வேண்டுகோள்களை முன்வைத்தேன். அல்லாஹ் தஆலா அந்த 2 காரியங்களையும் எனக்கு தந்தான். ஒன்று, வறட்சியின் காரணமாக, முசீபத்தின் காரணமாக, ஆபத்துகளின் காரணமாக என்னுடைய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடக் கூடாது. கடந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கும் போது தூஃபான் என்ற வெள்ளப்பெருக்கத்தின் காரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அழிந்த கதை நமக்கு தெரியும். ஆனால் என்னுடைய சமுதாயம் வறட்சியின் காரணமாகவோ ஆபத்துகளின் காரணமாகவோ ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தேன். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். இன்று வரைக்கும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சுகம், சுனாமி ஒரு வரும்போது உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் மட்டும் வருகிறது. நிலநடுக்கங்கள் வரும்போது, பூகம்பங்கள் வரும்போது, பறக்கும் தட்டுகள் விடும்போது ஏதோ ஒரு பகுதியை மட்டும் தாக்குகிறது. ஒட்டுமொத்த சமுதாயமும் சோதனைகள் மூலமாக அழிக்கப்படுவது இல்லை. அது யார் நமக்கு பெற்று தந்தது? இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிரமத்தை அகற்றி ஒரு
வஸல்லம் அந்த நன்றியின் வெளிப்பாடாக அவர்களை யா ஜாலில் குரூபி என்று அழைப்பது ஒரு பண்பாடு அல்லவா சகோதரர்களே? இதையா தவறு என்று சொல்வது? மீண்டும் அல்லாஹ் தஆலாவிடம் கேட்டு என்னுடைய சமுதாயத்தின் மீது ஒட்டுமொத்தமாக மற்றவர்களில் நின்றான எதிரிகளை நீ சாட்டிவிடக் கூடாது என்று கேட்டேன். அல்லாஹ் தஆலா தந்தான். ஹிரோஷிமா அது எதிரிகளின் மூலமாக ஒரு நகரமே அழிக்கப்பட்டது. நாகசாகி எதிரிகளின் மூலமாக ஒரு நகரமே அழிக்கப்பட்டது. அப்படி எதிரிகளின் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயமும் அழிக்கப்பட மாட்டாது. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காரணமாக இந்த சமுதாயம் பெற்ற பாக்கியம். இந்த கஷ்டத்தை அகற்றியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா சகோதரர்களே? சஹாபாக்களுக்கு அவர்கள் மூலமாக அகன்ற கஷ்டங்களுக்கு எல்லை என்பதே கிடையாது. ஒரு சஹாபியை சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கும் போது வழியில் ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை கொண்டு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இவரில் பைத்தியம் இருக்கிறது, இவரில் சில குழப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவரை காட்டிய போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மீக வைத்தியம் அவர்கள் அவருடைய மூக்கு பகுதியை பிடித்து உஹ்ருஜ் வெளியேறு ஃபஇன்னி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கின்ற முஹம்மது, நீ வெளியேறு என்று சொன்னபோது சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். திரும்பி வரும்போது அந்த குழந்தை நிலைமை என்ன என்று கேட்கப்பட்ட போது, நாயகமே தாங்கள் அந்த வார்த்தையை சொன்னதற்கு பிறகு அவனிடம் எந்த விதமான ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்க்கவில்லை என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள். இப்படி எத்தனை சரித்திரங்கள், எத்தனை வரலாற்று சம்பவங்கள் நமக்கு ஹதீஸ்களில் பார்க்க முடியும். கஷ்டங்களை அகற்றியதற்கான வரலாற்று ஆதாரங்கள். 50 நேர தொழுகையை 5ஆக குறைத்து சிரமத்தை அகற்றியவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் தண்ணீருக்கு வழியில்லாமல் பாலைவன பகுதியில் நின்றபோது இடங்களுக்கு இடையில் நின்று தண்ணீரை வரவழைத்து அவர்களுடைய தாகத்தை போக்கியது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கந்தக்கு போர்க்களத்திலே சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் வயிற்றில் கற்களை வைத்துக் கொண்டு கட்டி நின்றபோது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் சமைக்கப்பட்ட ஒரே ஒரு ஆட்டை கொண்டு ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு உணவளித்து அற்புதத்தை நிகழ்த்தி சிரமத்தை அகற்றியவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மழை இல்லை என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் துஆ செய்ய எங்கிருந்தோ உருண்டு கூடிய இருண்ட மேகங்கள் காரணமாக ஒரு வார காலமாக மழை பொழிந்து அதற்கு பிறகு நபியே மழையின் காரணமாக இந்த பயிர்கள் எல்லாம் அழிந்து விடும் போயிருக்கிறது என்று சொன்னபோது அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, எங்களின் மீது நீ இந்த மழையை பாதகமாக ஆக்காதே, பக்கத்து ஊர்களுக்கு அனுப்பு என்று சொல்ல மழை சென்று விட்டதே, மழை நின்று விட்டதே. இப்படியெல்லாம் கஷ்டங்களை, ஆயிரக்கணக்கான கஷ்டங்களை சமுதாயத்தில் இருந்து அகற்றி அதற்கு பிறகு நாயகத்துடைய வஃபாத்திற்கு பிறகும் இத்தனை சம்பவங்கள் சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு பிறகு உள்ள தாபிகளுக்கு சிரமங்களை அகற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமங்களை கொடுத்தார்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கும் போது மதீனாவிலே ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் 3 தினங்கள் மதீனா பள்ளிவாசலில் வாங்கி சொல்லப்படவில்லை, இகாமத்து கொடுக்கப்படவில்லை. அப்போது இந்த தாபியான இந்த மனிதர் அவர்கள் சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரில் இருந்து வந்ததான ஒரு சத்தத்தை கொண்டுதான் ஒவ்வொரு நேரங்களுடைய தொழுகையுடைய நேரத்தை நான் அறிந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள் அந்த தாபி. அன்பான சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு அருகாமையில் வந்து, யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கிலி உம்மத்திக்க, உங்களுடைய உம்மத்திற்காக தாங்கள் மழையை தேடுங்கள் என்று சொன்னபோது அந்த மனிதனுடைய கனவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று சொல்லுங்கள், மழை கிடைக்கும் என்று சொல்லுங்கள் என்ற சுப செய்தியையும் அறிவித்து மழையை வாங்கி கொடுத்தவர்கள் மரணத்திற்கு பிறகும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று
நாம் நம்புகிறோம். ஆனால் மற்றவர்களை போன்று எதுவுமே அறியாத மண்ணோடு மண்ணாகி போன ஒரு நிலைமையில் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யும் ஃபீ கப்ரிஹி, அவர்களுடைய கபரில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் நடக்கின்றதான ஒவ்வொரு காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் நன்மையான காரியங்களை செய்தால் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் தீமையான காரியங்களை செய்தால் அவர்களுக்காக அல்லாஹ் தஆலாவிடம் மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அடிப்படையில் தான் எல்லா காரியங்களையும் கேட்டுக் கொண்டிருக்கும் அடிப்படையில் தான் அவர்கள் உயிருள்ளவர்களாக மதீனா ரௌதா ஷரீஃபில் இருக்கின்ற காரணத்தால் தான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே தாங்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாம் உண்டாகட்டும் என்று நேரடியாக அவர்களோடு உரையாடுவதை போன்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காரணத்தால் தான் நாயகத்தை பார்த்து யா நபி ஸலாம் அலைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் தாங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், குர்ஆனை பின்பற்றுபவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், ஹதீஸை பின்பற்றுபவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், சுன்னத் வல் ஜமாஅத் தான் நாங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தொழுகையில் ஓதுகின்றதான அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியை ஓதுகிறார்கள். ஆனால் யா நபி ஸலாம் அலைக்கும் என்ற மௌலிதில் வருகின்றதான வாசகத்தை பரிகாசம் செய்கிறார்கள். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டுமே ஒரே அர்த்தத்தை கொண்டதல்லவா? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, யா நபி ஸலாம் அலைக்கும், இரண்டுமே ஒரே அர்த்தத்தை கொண்டதல்லவா சகோதரர்களே? இரண்டுமே வஸல்லிமு தஸ்லீமா, நபியின் மீது நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்ற அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆன் மூலமான ஏவலின் மூலமாக அமல்படுத்தப்படுகின்ற வணக்கங்கள் அல்லவா? ஒன்றை செய்து இன்னொன்றை பரிகாசம் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் மூமின்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தவில்லை சகோதரர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகும் ரௌதா ஷரீஃபில் கபரில் இருந்து கொண்டும் முஸ்லிம்களுடைய சிரமங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அவர்கள் வந்து உலகம் முழுவதிலும் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டுவார்கள், நீதியை நிலைநிறுத்துவார்கள், அனைவரும் முஸ்லிமாக வேண்டும் என்று சட்டம் பிறப்பிப்பார்கள். ஆட்சியை நிலைநிறுத்துகின்ற அந்த காலகட்டத்தில் என்னுடைய கபருக்கு அருகில் அவர்கள் நின்றால் முஹம்மதே என்று அவர் என்னை அழைத்தால் நான் நிச்சயமாக அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் வஃபாத்தாகி ரௌதா ஷரீஃபிலே வைக்கப்பட்டு பல 100 ஆண்டுகளுக்கு பின்னால், பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இருக்கின்றதான ஒரு சம்பவம். உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு இருந்து கொண்டு முஸ்லிம்களுடைய உம்மத்துடைய கஷ்டங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நபியை பற்றி யா ஜாரில் குரூபி, கஷ்டங்களை அகற்றுபவர்களே என்று சொன்னால் அது 200% உண்மை. அன்பான சகோதரர், அப்புறம் இன்னொரு ஆதாரம், இன்னொரு கவிதை. وَلَوْ تَكُونُوا سَقِيمًا لَدَيْهِ بُرُءُ السَّقَامِ, நீ நோயாளியாக இருந்தால் நபிகளிடம் நோய்க்கு நிவாரணம் இருக்கிறது என்று வருகின்றவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நோய்க்கு நிவாரணம் உண்டு, அவர்கள் நோய்களை குணப்படுத்துவார்கள் என்று மௌலிதில் வருகிறது. ஆனால் குர்ஆனிலே இதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நோயாளியானால் அல்லாஹ்தான் என்னை குணப்படுத்துவான் என்றல்லவா சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோயாளியாக யாராவது நோயாளியானால் அல்லாஹ்தான் குணப்படுத்துவான் என்றல்லவா மௌலிதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு எப்படி நபியை பற்றி நோயை குணப்படுத்துவார்கள் என்று சொல்ல முடியும்? இது இவர்கள் கேட்கின்றதான ஒரு கேள்வி. நாயகம் நோயை குணப்படுத்துவார்கள் என்று சொன்னால் சகிக்க முடியாததான இவர்களிடம் டாக்டர் ராகவன் MBBS நோயை குணப்படுத்துவார் என்று சொன்னார், டாக்டர் ஜெயசேகரன் நோயை குணப்படுத்துவார் என்று சொன்னார், டாக்டர் பென்சா நோயை குணப்படுத்துவார் என்று சொன்னார். ஆமா சரிதானே, அதுல என்ன தப்பு இருக்குது, சரிதானே, நல்ல டாக்டர் தானே என்று சொல்லக்கூடியவர்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களால் ஒரு சில நோய்களை குணப்படுத்த முடியும். இவர்கள் ஒரு சில துறைகளை படித்தவர்கள், எல்லா நோய்களையும் இவர்களால் குணப்படுத்த முடியாது. ஆனால் எந்த மருத்துவ துறையாலும் குணப்படுத்தப்படுகின்ற நோய்களையும் எந்த மருத்துவ துறையாலும் குணப்படுத்த முடியாத
குணப்படுத்தி காட்டியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றதான செய்தி புகாரியின் 4039வது ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபூ ராஃபியோடு சம்பந்தப்பட்டதான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் நான் இரவு நேரத்தில் அந்த காரியத்தை முடித்துவிட்டு மாடியில் இருந்து இறங்கிக் கொண்டிருக்கும் போது படிகளின் எண்ணிக்கை தெரியாமல் விழுந்து விட்டேன். என்னுடைய முழங்கால் உடைந்து விட்டது. நான் என்னுடைய தலைப்பாகையை கடைத்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ற முறையில் ஒரு முதல் உதவியாக என்னுடைய முழங்காலை தலைப்பாகையை கொண்டு கட்டினேன். காலை முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். அவர்களிடம் சம்பவத்தை சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், உபுசுத்து ரிஜ்லக், உங்களுடைய காலை நீட்டுங்கள் என்று சொன்னார்கள். நான் காலை நீட்டினேன். அவர்கள் தங்களுடைய புனித கரத்தால் என்னுடைய காலை தடவினார்கள். அன்னகாலம் தஸ்தபிகா கத்து, இதுவரையிலும் எந்த நோயும் வராததை போன்று, இதுவரையிலும் எந்த உடைசலும் வராததை போன்று அந்த கால் குணமாகிவிட்டது. வலவு தகுரு சகீமா லதைஹி புருஸ் சகாமி, நீ நோயாளியாக இருந்தால் நபிகளிடம் நிவாரணம் உண்டு என்று சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை. இவர்கள் அங்கீகரிக்கின்ற மருத்துவர்கள், இவர்கள் நோயை குணப்படுத்துவார்கள் என்று நம்புகின்ற மருத்துவர்கள், அவர்கள் இந்த நோயை குணப்படுத்துவதாக இருந்தால் 3 மாத காலம், 4 மாத காலம், 6 மாத காலம் எந்த விதமான வேலையும் செய்ய முடியாமல் ஓய்வெடுக்க வேண்டியிருக்கிறது. மயக்க மருந்து போட்டு காலை ஆபரேஷன் செய்து கம்பியை கட்டி, பிறகு ஆபரேஷன் செய்து கம்பியை கடத்தி பிறகு ஓய்வெடுத்து எத்தனை சிரமங்கள். புனித கரத்தால் ஒரே நொடியில் நோயை குணப்படுத்திய நபியை பற்றி நோயை குணப்படுத்தியவர்கள் என்று சொல்வது தவறு என்று சொல்பவர்கள் எவ்வளவு பெரிய அறியாமல் இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைபர் போர்க்களத்தின் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய தினத்திலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடியதான ஒரு மனிதரிடம் நான் கொடியை கொடுப்பேன். அல்லாஹ் தஆலா அந்த மனிதரின் மூலமாக இஸ்லாம் மார்க்கத்திற்கு இந்த போரில் வெற்றியை தருவான் என்று சொல்ல எல்லா சஹாபாக்களும் அது நானாக மாட்டேனா என்று கொதித்தார்கள். காரணம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிப்பவர்கள் என்று நாயகமே என்று சான்றிதழ் வழங்கிவிட்டார்கள். அந்த தோழருக்கு ஒவ்வொருவரும் நானாக மாட்டேனா என்று ஆசைப்பட்டிருக்கும் கொண்டிருக்கும் போது நாளைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அவர்களை அழையுங்கள் என்று சொன்னார்கள். அழைப்பதற்காக சொல்லப்பட்ட போது அவங்களுக்கு கண்வலி, அல்லாஹ்வுடைய நபியே என்று சொல்ல அழைத்து வாருங்கள் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புனித உமிழ்நீரால் அவர்களுடைய கண்களில் துப்ப அவர்கள் பரிபூர்ணமாக குணமானார்கள். இஸ்லாம் மார்க்கத்திற்கு அந்த போரில் வெற்றியை வாங்கி கொடுத்தார்கள். இது எவ்வளவு பெரிய சிகிச்சை! எந்த மருத்துவத்துறையாலையும் போன்ற சிகிச்சைகளை செய்ய முடியும். இது பொய்யான செய்தியா? இது கதையா? இது ஆதாரபூர்வமான செய்திகள், ஆதாரபூர்வமான ஹதீசுகள். அவர்களுக்கு உஹது போர்க்களத்திலே அவர்களுடைய கண் விழுந்து கன்னத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் நினைத்தார்கள், என்றுதான் அவர்கள் சொல்ல முடியும். என்று சொல்வது முற்றிலும் குர்ஆனுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் அவர்கள் அவர்கள் முதலாக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தாங்களும் வர வேண்டும். அவர்கள் தனியாக இருந்து அல்லாஹ் தஆலாவிடம் மன்னிப்பு தேடினால் அவன் மன்னிப்பான்
வந்து நாயகத்துடைய சபையில் வைத்து அவனுடைய சமூகத்தில் வைத்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேட வேண்டும். அதற்கு பிறகு அதுவும் போதாது, அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலும் மன்னிப்பு தேட வேண்டும். அந்த பாவங்கள் செய்தவர்கள் தாங்களிடம் வந்தால் வந்து அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடினார். அதற்கும் மேலாக அவர்களுக்காக ரசூலும் மன்னிப்பு தேடினார். இந்த 3 காரியங்களையும் செய்தார். குர்ஆன் மிகவும் தெளிவாக பறைசாற்றுகிறது. பாவங்கள் செய்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடினால் போதும் போதும் என்று சொல்லி சமுதாயத்திற்கு குர்ஆனுடைய ஒரு பகுதியை மட்டும் காட்டிக் கொண்டிருப்பவர்கள், இஸ்லாத்தில் முழுமையாக நுழைய விடாமல் மக்களை தடுத்துக் கொண்டிருப்பவர்கள் யோசிக்கட்டும். இது குர்ஆன் வாசகம், இது குர்ஆன் ஆயத். பாவங்கள் செய்தவர்கள் அல்லாஹ் நாயகத்திடம் வந்தார், நாயகமே தாங்களிடம் வந்தார். அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடவும் செய்தார், அவர்களுக்காக ரசூலும் மன்னிப்பு தேடவும் செய்தார். அவர்கள் அல்லாஹ்வை பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொண்டவனாகவும் கிருபை செய்தவனாகவும் அல்லாஹ்வை அடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறார். இதுதான் நபியிடம் புகலிடம் தேடிக்கொள் என்று மௌலிதில் சொல்லப்பட்டது குர்ஆனின் அடிப்படையில். அன்பான சகோதரர்களே, இது நாயகத்துடைய வாழ்நாளில் மட்டுமல்ல, நாயகத்துடைய வாழ்நாளில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் போதுமா? அவர்களுக்கு மட்டும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய வழியைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறானா? எல்லா மக்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய வழியாகத்தான் இதை சொல்கிறான். அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் இப்படி நாயகத்திடம் வந்து அவர்களிடம் வேண்டுகோள்களை முன்வைத்தார்கள். சவாதிபதி காலிபின் அதிகமாக அன்பு நாயகத்திடம் வந்து சொன்னார்கள், வக்குல்லி ஷஃபீஅன் யௌம லாது ஷஃபாஅத்தி பிமுக்னிம் ஃபதீரன் அன் சவாதிபின் காலிபி. எந்த ஒரு சிபாரிசு செய்யக்கூடியவராலும் உபகாரம் செய்ய முடியாததான அந்த நாளில் ஒரு பேரீத்தம் பழத்தின் அந்த பேரீத்தம் பழத்தின் கொட்டையின் நடுவில் இருக்கின்றதான அந்த ஒரு நூலின் அளவுக்கு கூட யாருக்கும் உபகாரம் செய்ய முடியாததான நாளில் எனக்கு நபியே தாங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று சவாதிபதி காலிபின் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் புகலிடம் தேடிய போது, அவர்களிடம் உதவி தேடிய போது, அவர்களிடம் வேண்டுகோளை முன்வைத்த போது அவர்களுடைய கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு சொன்னார்கள், வெற்றி பெற்று விட்டீர்கள் சவாலே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உதவி தேடிய போது, அவர்களிடம் வந்து புகலிடம் தேடிய போது வெற்றி பெற்றார்கள் என்ற சான்றிதழை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கும் போது, அல்லாஹ்வை நமக்கு காட்டி தந்தவர்கள், அந்த அல்லாஹ்வை காட்டி தந்த ரசூலை புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வோடு நெருங்கி விடலாம் என்று சொன்னால் அதற்கு யாரும் முயற்சிக்க வேண்டாம், அது முடியாது. நாயகத்தை நேசிப்பதன் மூலமாக, நாயகத்தை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக, நாயகத்துடைய புகழ்ச்சியை பாடுவதன் மூலமாக, பேசுவதன் மூலமாக, அவர்களிடம் புகலிடம் தேடுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்விடம் நெருங்க முடியும் என்பதை முஸ்லிம்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நாயகத்துடைய வஃபாத்திற்கு பிறகும் இது போன்ற புகலிடம் தேடல்களை சஹாபாக்கள் தாபியீகள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். அத்தபி என்ற இமாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு அகராடி, ஒரு கிராமவாசி வந்து, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே தாங்களின் மீது அல்லாஹ்வுடைய ஸலாம் ஆகட்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறாரே, பாவங்கள் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள் தாங்களிடம் வந்தால் அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடி, ரசூலும் அவர்களுக்காக மன்னிப்பு தேடினார். அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், கிருபை செய்வான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறாரே, நான் என்னுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பு தேடியவனாகவும்
தாங்களுடைய சிபாரிசை தாங்களுடைய துஆவை கேட்டவனாகவும் இங்கே வந்திருக்கிறேன், நபியே எனக்காக மன்னிப்பு தேடுங்கள் என்று அவர்கள் சொல்ல, அந்த அத்தபி அவர்கள் தூங்க அவர்களுடைய கனவில் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய சரித்திர சம்பவத்தை கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய ஆதாரங்களை ஆதாரபூர்வமான நபர்களாக அங்கீகரிக்கப்படுகின்ற இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்களே, எனவே எந்த அர்த்தத்தில் பார்த்தாலும் எந்த கோணத்தில் பார்த்தாலும் மௌலிதுடைய வாசகங்கள் முழுக்க முழுக்க குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டவைகளாகத்தான் இருக்கின்றன என்பதை நாம் புரிகிறோம். இங்கே நாம் சொல்ல விரும்புகின்றதான விஷயம், ஒவ்வொரு முஸ்லிமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். நேசம் என்றால் அந்த நேசத்துடைய அடிப்படையான அடையாளமாக இங்கே எனக்கு முன்னால் ஆலிம்கள் சொன்னார்கள், நேசத்தின் அடிப்படையான அடையாளம் புகழ்ச்சி. ஒரு மனிதர் ஒருவரை நேசிக்கிறார் என்று சொன்னால் அவரால் புகழாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அடையாளம், நேசத்தின் அடையாளமாக புகழ்ச்சி இருக்கிறது. ஆனால் அது அடிப்படை அடையாளம். நாமோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விடவும் அதிகமாக நேசிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவர்களுடைய உயிரை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கும் போது, எல்லா நேசங்களை விடவும் உயர்ந்த நேசத்தை நாயகத்தின் மீது வெளிப்படுத்த வேண்டி இருக்க, நேசத்தின் அடிப்படை அடையாளமான ஆரம்ப அடையாளமான புகழ்ச்சியை கூட சொல்வதற்கு தயாராகாதவர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மிகவும் சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அட்மிட் செய்யப்பட வேண்டியவர்கள் ஈமானுடைய காரியத்தில் என்று சொல்கிறோம். சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு முன்னால் நாம் வைக்கிறோம். நேசர்களில் எல்லாம் மிகப்பெரிய நேசர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நேசித்திருந்தார்கள், உயிரை விடவும் அதிகமாக நேசித்திருந்தார்கள். அவர்கள் ஹிஜ்ராவுக்கு நாயகத்துடன் போகின்றதான சூழ்நிலையில் சௌர் என்ற அந்த குகைக்குள் அவர்கள் நுழைவதற்கு முன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியே தாங்கள் நுழைவது நிற்கட்டும், தாங்களுக்கு முன்னால் நான் நுழைகிறேன். ஏதாவது பொந்துகள் இருந்தால், அந்த பொந்துகளிலே பாம்புகள் இருந்தால், அந்த பொந்துகளிலே தேள்கள் இருந்தால் அவைகளை நான் தடுப்பேன். அதற்கு பிறகு நாயகம் நுழைய வேண்டும் என்று சொல்லி அந்த இருட்டிலே அந்த பொந்திலே அந்த குகைக்குள் நுழைந்து தங்களுடைய கைகளால் கரங்களால் தடவி பார்க்கிறார்கள். ஏராளமான பொந்துகள் இருக்கிறது. அடைப்பதற்குரியதான எந்த விதமான கருவிகளும் இல்லாமல் தன்னுடைய சட்டையை கடத்துகிறார்கள். துண்டு துண்டாக கிடித்து ஒவ்வொரு பொந்துகளாக அடைக்கிறார்கள். அடைத்துவிட்டு கடைசியில் ஒரு பொந்தை அடைப்பதற்குரியதான துணி இல்லாமல் தன்னுடைய குதிகாலை கொண்டு அடைத்து, இப்போது வாருங்கள் நபியே என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குகைக்குள்ளே வருவதற்காக அழைக்கிறார்கள். அங்கே இரவில் அவர்கள் குகைக்குள் கடிந்துவிட்டு பகலில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கும் போது அவர்களுடைய மேலையில் சட்டை இல்லை. தாங்களுடைய சட்டை எங்கே அபூபக்கர் என்று கேட்கும் போது, நாயகமே தாங்களை எந்த விதமான ஜந்துக்களும் கடித்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு துண்டு துண்டாக கீழே கிடித்து நான் இந்த பொந்துகளை அடைத்திருக்கிறேன். ஒரே ஒரு பொந்தை அடைப்பதற்கு சட்டை இல்லாமல் நான் என்னுடைய குதிகாலை கொண்டு அடைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரண்டு கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி, அல்லாஹும் வஜ்அல் அபூபக்கரின் மஇ ஃபீ தரஜத்தி யௌமல் கியாமா, யா அல்லாஹ் மறுமை நாளிலே இந்த அபூபக்கரை என்னுடைய பதவியில் நீ அமர்த்த வேண்டும் என்று சொல்ல, உடனடியாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பதில், உங்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். இமாம் அபூ நஈம் தன்னுடைய ஹதீஸ் நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார். இன்னொரு சஹாபி, அந்த சஹாபி ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வந்து சொல்கிறார்கள்,
நபியே, நான் தாங்களை என்னுடைய உடலை விடவும் அதிகமாக நேசிக்கிறேன். நபியே, நான் தாங்களை என்னுடைய குடும்பத்தை விடவும் அதிகமாக நேசிக்கிறேன். நபியே, நான் தாங்களை என்னுடைய சந்தானங்களை விடவும் அதிகமாக நேசிக்கிறேன். நான் வீட்டில் இருப்பேன். வீட்டில் இருக்கும் போது எனக்கு நாயகத்தை பற்றியதான சிந்தனை வரும். சிந்தனை வரும்போது எனக்கு நாயகத்தை பார்க்காமல் எனக்கு வீட்டில் இருக்க முடியாது. நாயகத்தை பார்க்காமல் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு எனக்கு வீட்டில் இருக்க முடியாது. நேசம் என்னை மீறி கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது. நபியே, உடனே நான் தாங்களிடம் வருகிறேன், தாங்களை பார்க்கிறேன், சந்தோஷப்படுகிறேன், ஆசுவாசம் அடைகிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள், சம்பவங்கள், சந்தோஷங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் நினைத்து பார்க்கிறேன், ஒரு நாள் நான் மரணித்து விடுவேன். நபியே, தாங்களும் மரணித்து விடுவீர்கள். தாங்களோ நாளை மறுமையில் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் அல்லாஹ்வுடைய நபிமார்களுடன் தாங்கள் இருப்பீர்கள். நான் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் நான் மிகவும் தாழ்ந்த ஒரு பதவியில் அல்லவா நபியே நான் இருப்பேன். சொர்க்கத்தில் எனக்கு தாங்களை காண முடியாது நபியே என்பதை நினைக்கும் போது எனக்கு துக்கம் தாழ முடியவில்லை நபியே என்று சொல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புதிய ஆயத்துமாக வருகிறார்கள். ஃபமன் யுத்திஇல்லாஹ வ ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா யார் மீது அருள் புரிந்தாரோ அப்படிப்பட்ட நல்லவர்களுடன், அப்படிப்பட்ட நபிமார்களுடன், சுஹதாக்களுடன், சித்தியக்குகளுடன், நல்லவர்களுடன் இருப்பார்கள் என்ற சூரத்துன் நிசாஇன் 69வது ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள். அந்த மனிதரை ஆயத்து இறங்குகிறது. அந்த மனிதரை அழைத்து ஓதி காட்டுகிறார்கள். அந்த மனிதரும் சந்தோஷத்தோடு திரும்பி செல்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த நேசம் உடையவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். சகோதரர்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் தன்னுடைய மகனான அப்துல்லாஹி என்பவர்களுக்கு 3000 பணத்தை கொடுத்தார்கள். அவர்களுடைய தேவைகளுக்கு செலவு செய்வதற்காக அவர்கள் இன்னொரு சஹாபியான உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கோ இவர்களை விடவும் 500 பணம் அதிகமாக 3500 பணத்தை கொடுத்தார்கள். அப்போது அப்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், தந்தையே, தாங்களுடைய மகனான என்னை விடவும் உஸாமத் இப்னு ஸைதுக்கு தாங்கள் என்னை விடவும் 500 பணம் அதிகமாக கொடுப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னை விடவும் தாங்களுடைய தந்தையான என்னை விடவும் உஸாமத்துடைய தந்தையான ஸைத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானவர்களாக இருந்தார். உங்களை விடவும் அந்த உஸாமத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானவர்களாக இருந்தார்கள். எனவே நாம் தாயும் நாம் தந்தையும் மகனும் நாம் 2 பேரை விட உஸாமத்துடைய தந்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானவர்களாக இருந்ததால் என்னுடைய பிரியத்தை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் என்று இப்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். நாயகத்துடைய பிரியத்தை, நேசத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் உயர்த்தி வைத்திருந்தார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றதான ஒரு சம்பவம், உஹது போர்க்களத்திலே ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த பெண்மணியுடைய சகோதரர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த பெண்மணியுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணியிடம் உங்களுடைய தந்தையும் உங்களுடைய கணவரும் உங்களுடைய சகோதரரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று சொன்ன போது உடனே அந்த பெண்மணி கேட்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆனது? அவர்களுக்கு சில பிரச்சனைகள் என்று நான் கேள்விப்பட்டேனே, அவர்களுக்கு என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் விரும்புவதை போன்று
அல்லாஹு தஆலாவுடைய கிருபையின் காரணமாக நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்ல, இதுவெல்லாம் எனக்கு போதாது, இதுவெல்லாம் எனக்கு சமாதானத்தை தராது, எனக்கு நாயகத்தை காட்டித்தாருங்கள் என்று சொல்ல, அந்த பெண்மணிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிக் கொடுக்கப்பட அவர்கள் ஆரோக்கியமாக, அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்த்தபோது, அந்த காட்சியை பார்த்தபோது அந்த பெண்மணி சொல்கிறார்கள், முசீபத்தின் பாதக்க ஜலல் யா ரசூலல்லாஹ், தாங்களுக்கு பிறகு தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், தாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள், தாங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டதற்கு பிறகு எல்லா சோதனைகளும், எனக்கு நிகழ்ந்த எல்லா சோதனைகளும் அது நோ ப்ராப்ளம் என்று அந்த சஹாபி பெண்மணி சொல்லுகிறார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய நபிநேசம். இப்படித்தான் சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்துக் கொண்டிருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் காபிஸ் இப்னு ரபீஆ என்று சொல்பவர்கள் அவர்கள் உருவத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இருப்பார்கள் என்ற செய்தி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்க, அந்த காபிஸ் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபைக்கு வரும்போதெல்லாம் இவர்கள் தங்களுடைய ஆசனத்தில் இருந்து எழுந்து அவர்களை கட்டியணைத்து அவர்களுடைய இரண்டு கண்களுக்கிடையே முத்தமிடுவார்கள். தாங்கள் உருவத்தில் நாயகத்தை போன்று இருக்கிறீர்கள் என்ற காரணத்தால் இப்படியாக இருந்தது சஹாபாக்களுடைய நேசம். சஹாபாக்கள் எல்லாம், தாபீகள் எல்லாம் நாயகத்துடைய பெயரை கேட்கும் போதெல்லாம் ஒப்பாரி வைத்து அனுபவர்களாக இருந்தார்கள். இமாம் சுஹ்ரி மிகப்பெரிய ஒரு இமாம், மிகப்பெரிய ஒரு சட்டமேதை. அவர்கள் மக்களோடு மிகவும் நெருங்கி பழகக்கூடியவர்கள், மிகவும் இனிமையாக பழகக்கூடியவர்கள். அவர்களுடைய சபையில் நாயகத்துடைய பெயரை சொல்லப்பட்டால் தாங்கள் யாரோ, நாம் யாரோ, அவர் யாரோ என்ற அடிப்படையில் அவர்கள் மாறிவிடுவார்கள். நாயகத்துடைய பெயரை சொல்லப்பட்ட இடத்தில் வேறு எந்த விதமான பேச்சுக்கும் சிந்தனைக்கும் இடமில்லை என்ற அடிப்படையிலே அவர்கள் எல்லாம் முகம் மாறி விடுகிறார்கள். முஸ்அப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபையில் நாயகத்தை பற்றி சொல்லப்பட்டால் கண்களில் இன்னும் கண்ணீர்கள் வற்றும் அளவுக்கு அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுவார்கள். அவர்களுடைய உள்ளங்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசம் அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்தது. சகோதரர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்தை கண்ணியப்படுத்தியதான ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நீங்கள் கேளுங்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்டாங்க, யார் பெரியவர்? பெரியவர் யார்? நீங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா? பெரியவர் யாருன்னு கேட்டாங்க. நம்ம இதுக்கு என்ன அர்த்தம் வழங்குறோம்? பெரியவர் யாரு? நீங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய தந்தையா இருந்தாலும் வயசுல கூடுதல் குறைவு இருக்கலாம் இல்லையா? ஒரு முறையில பெரிய தந்தைன்னு வரும், வயசுல கூடுதல் குறைவு இருக்கலாம். பெரியவர் யாருன்னு கேட்டாங்க. என்ன அர்த்தம்? பெரியவர் யாரு அப்படின்னு கேட்டா வயசுல யாரு பெரியவர் அப்படின்னு அர்த்தம். உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்னை விட பெரியவர்கள், ஆனால் நான் தான் அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவன். புரியுதா சகோதரர்களே? வார்த்தைகளில் அவர்கள் கடைபிடித்த கண்ணியத்தின் நுணுக்கம் புரிகிறதா? உண்மையிலே இங்க பெரியவராக, வயசில் பெரியவராக இருக்கிறது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கதான். ஆனா பெரியவர் என்று சொன்னால் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தன்னை உயர்ந்தவனாக காட்டுவதாக அமைந்து விடுமோ என்ற அடிப்படையில் அவர்கள் மிகவும் நுணுக்கமான முறையில் தன்னுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் பெரிய ஆளு, ஆனா நான் அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவன் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் இப்படி கண்ணியப்படுத்தினார்கள், சஹாபாக்கள் இப்படி நேசித்தார்கள், சஹாபாக்களுக்கு பிறகு வந்த தாபீகள், இமாம்கள் இப்படி நேசித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பரிசுகள், மிகப்பெரிய கிஃப்ட்கள், மிகப்பெரிய பிரசன்டேஷன்கள் உலகத்திலேயே வழங்கப்பட்டன. உவைஸுல் கரனி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு
வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே வாழ்ந்தாங்க. ஆனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் பார்த்து அந்த சுஹபத் என்ற அந்த பதவியை பெற்று சஹாபியாக முடியவில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வயதான தாயார் இருந்தாங்க. அந்த தாயாரை பராமரிக்க வேண்டி இருந்தது. இந்த கட்டத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க, என்னுடைய காலத்துக்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்துக்கு பின்னாடி உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்க யமன் நாட்டில் இருக்கக்கூடிய கரண் என்ற கோத்திரத்தை சார்ந்த உவைஸ் என்பவர்களை பார்ப்பீர்கள். பார்த்தா அவங்களுக்கு நீங்க ஒரு கிஃப்ட் கொடுங்க. கிஃப்டை இப்ப சொல்ல முடியாது. அந்த ரிப்பனை பிரித்து பார்சலை திறந்தாதான் கிஃப்ட் என்னன்னு தெரியும். கிஃப்டை இப்ப சொல்லலாம். உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்க உவைசுல் கரணைய பார்ப்பீங்க, அப்ப இந்த கிஃப்ட் அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு தடவை அரஃபா மைதானத்தில் வைத்து இந்த உவைசுல் கரணையை நமக்கு அடைய வேண்டும் என்பதற்காக அரஃபா மைதானத்தில் வச்சு இந்த கலீஃபா அமீருல் முஃமினீன் அவங்க சொன்னாங்க, எல்லாரும் உட்காருங்க, யமன் நாட்டு வாசிகளை தவிர. எல்லாரும் உட்கார்ந்தாங்க. யமன் வாசிகள் மட்டும் நின்றாங்க. யமன் வாசிகள் எல்லாருமே உட்காருங்க, கரண் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தவிர எல்லாரும் உட்கார்ந்தாங்க. கரண் கோத்திரத்தை சார்ந்தவங்க மட்டும் நின்றாங்க. அவங்க கேட்டாங்க, உங்க கிட்ட உங்க கூட்டத்துல உவைஸ் என்ற பெயரை கொண்டவர் இருக்கிறாங்களா? இங்க இல்ல, ஊர்ல ஒரு உவைஸ் இருக்காரு. ஆனா அமீருல் முஃமினீன் கலீஃபா ஜனாதிபதி நீங்க தேடக்கூடிய அளவுக்கு அவர் பெரிய பிரமுகர் எதுவும் கிடையாது. அவரு பிச்சைக்காரர் மாதிரி ஏழை மாதிரி இப்படி நடப்பாரு. எனக்கு அவர்களை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் சில சஹாபாக்களுமாக அங்கே செல்கிறார்கள். யமன் நாட்டுக்கு சென்று உவைசுல் கரனை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் நாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தானா? ஆமா. அப்படி என்றால் உஹது போர்க்களத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பல் உடைக்கப்பட்டது. உங்களுடைய வாய்களை நீங்கள் திறந்து காட்டுங்கள். வாய்களை திறந்து காட்டும் போது எல்லா பற்களும் இருக்கிறது. உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயை திறந்த போது பொக்கை வாயாக இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், உஹது போர்க்களத்தில் நாயகத்துடைய ஒரு பல் உடைக்கப்பட்டது என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. அது எந்த பல் என்று எனக்கு தெரியாது. எனவே நாயகத்திற்கு இல்லாத பல் எனக்கு வேண்டாம். அது எந்த பல் என்று தெரியாத காரணமாக எல்லா பற்களையும் உடைத்து விட்டது என்று சொல்லி மிகப்பெரிய நபிநேசத்தின் சொந்தக்காரரான உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த பரிசை இப்போது ஒப்படைக்கிறார்கள். என்ன பரிசு? தாங்களை சந்திக்கும் போது இந்த சமுதாயத்திற்காக நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை உங்களிடம் வைப்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மிக உயர்ந்த பரிசுகளுக்கெல்லாம் மிகவும் மேலான பரிசை அங்கே கொடுக்கிறார்கள். நபி நேசத்திற்கு உலகத்தில் கிடைத்த பரிசு அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்தவர்கள். அந்த நேசத்தின் வெளிப்பாடாக ரவுலா ஷரீஃபுக்கு போக வேண்டும், ரவுலா ஷரீஃபுக்கு போக வேண்டும் என்று அவர்கள் பல காலமாக ஆசைப்பட்டு கடைசியில் ஒரு தினம் ரவுலா ஷரீஃபை அடைந்தார்கள். அவர்கள் ஜியாரத்து செய்து கொண்டிருக்கும் போது நூற்றுக்கணக்கான மக்களை முன்னில் வைத்துக் கொண்டு அவர்களை சாட்சியாக வைத்துக் கொண்டு அவர்கள் பாடுகிறார்கள். تقبل الأرض عني وهي نائبتي فهذه نوبة الأشباح قد حضرت فامدد يديك لكي تحظى بها شفتي. நபியே, அது ஒரு காலம். நான் பகதாதில் ஈராக்கில் வாழ்ந்திருந்த காலம். அன்று என்னுடைய உடலால் தாங்களை சந்திக்க முடியாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஆத்மாவை அனுப்பி அந்த ஆத்மா மதீனாவின் புனித மண்ணை முத்தமிட்டு வர வேண்டும் என்று நான் என்னுடைய ஆத்மாவை சொல்லி அனுப்புகின்றேன். அது ஒரு காலம்.
இப்போது குட்பை சொல்லப்பட்டு விட்டது. அந்த காலத்திற்கு இப்போது பயணமொழி சொல்லப்பட்டு விட்டது. இப்போது இது உடல்கள் ஆஜராகின்றதான நேரம், இது உடல்கள் இங்கே ஆஜராகிருக்கிறது. எனவே நபியே, தாங்களுடைய 2 கரங்களை தாங்கள் நீட்டுங்கள், அந்த கரங்களை முத்தமிட்டு என்னுடைய உதடுகள் பாக்கியம் பெறட்டும் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கரம் அது ரவுலா ஷரீஃபில் இருந்து அது வெளியே வந்தது. அந்த கபரில் இருந்து அது வெளியே வந்தது. அவர்கள் முத்தமிட்டார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் சாட்சியாக இருந்தார்கள். இமாம்கள் தங்களுடைய குர்ஆன் விரிவுரை நூல்களை, வரலாற்று நூல்களில் இதை பதிவு செய்கிறார்கள். நாயகத்தை அதிகம் நேசிக்க வேண்டும், அதிகம் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த கண்ணியம் இப்படியெல்லாம் சஹாபாக்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அந்த நேசம் இப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அவர்களுக்கு உலகத்திலே மிகப்பெரிய பரிசு கொடுக்கப்பட்டது. நாயகத்தை கண்ணியப்படுத்துவது, நேசிப்பது என்று சொன்னால் அது பின்பற்றுவதில் மட்டும் ஒதுங்கக்கூடியதல்ல. அவர்களுடைய பெயரை கேட்டாலே ஒரு உற்சாகம், ஒரு ஆனந்தம் இதயத்தில் உண்டாவது. எப்போதுமே அவர்களுடைய குணங்களை, அவர்களுடைய நற்பண்புகளை நினைத்துக் கொண்டிருப்பது, நம்மோடு நெருங்கியவர்களோடெல்லாம் அவர்களுடைய புகழ்ச்சிகளை பேசிக் கொண்டிருப்பது, அவர்களுடைய ரவுலா ஷரீஃபை கண்டுகளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது, அவர்களுடைய கனவில் அவர்களை நம்முடைய கனவில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவது, அவர்களுடைய புகழ்ச்சியை கேட்கும் போது அது இன்னும் இன்னும் சொல்ல மாட்டார்களா என்று ஆசைப்படுவது, இதுவெல்லாம் தேசத்தின் அடையாளங்கள், இதுவெல்லாம் கண்ணியத்தின் அடையாளங்கள். இப்படி இருக்கும் போது அவர்கள் பெயரால் வீராங்களால் கொண்டாடக்கூடாது, அவர்களுடைய புகழ்ச்சியை தாங்கிய மௌலிதுகளை ஓதக்கூடாது என்று சொல்வது அது அடிமட்ட தேசத்திற்கும் அப்பாற்பட்டது சகோதரர்களே என்ற உண்மையை நாம் விளங்கியவர்களாக நாம் இங்கே நிறுத்திக் கொள்கிறோம். இந்த ஊர் இது அம்பா நாயகம் பேரவை என்று ஒரு அழகான ஒரு இயக்கம் செயல்படுகின்றதான ஊர். அம்பா நாயகம் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய இளவரசராக இருந்தவர்கள். இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் இப்போது பிரிந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் சுன்னத்துல் ஜமாஅத்தில் உறுதியாக இருப்பதற்கு அம்பா நாயகம் ஒரு காரணமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழகத்தில் வலிமையாக உறுதியாக சுன்னத்துல் ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியவர்களோடு நாம் நெருங்கி பார்க்கும் போது அவர்கள் அம்பா நாயகத்தை ஒன்று பார்த்தவர்கள் அல்லது நேசித்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மகானுடைய பெயரில் ஒரு இயக்கம் இங்கே செயல்படுகிறது. அந்த இயக்கத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பிரயோஜனங்கள் உருவாக வேண்டும். அந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் இந்த ஊருக்கு மட்டுமல்ல, இந்த இன்டர்நெட், வெப்சைட் என்றெல்லாம் உலக அளவில் பிரச்சார ஊடகங்கள் விரிவடைந்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய அந்த மார்க்க பிரச்சாரங்கள், சுன்னத்துல் ஜமாஅத் எழுச்சிகள் உலகெங்கும் அது பரவ வேண்டும். அவர்களுடைய செயல்பாடுகள் ஜீவனுள்ளதாக, நின்று போகக்கூடியதாக இல்லாமல் உயிரூட்டமானதாக இருக்க வேண்டும். இந்த ஊர்களிலே இது போன்ற மீலாது விழாக்கள் நடத்தி நாயகத்துடைய சிறப்புகள் இவர்கள் மூலமாக சமுதாயத்தின் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அது பரப்பப்பட வேண்டும். நம்முடைய காலத்திற்கு பிறகும் இந்த பேரவைகள் நினைத்து நின்று அது சமுதாய சேவைகள், மார்க்க பிரச்சாரங்கள் செய்யக்கூடியதானவைகளாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு இன்றைய பேரவையை சார்ந்தவர்களுக்கு இருந்து அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குகின்ற முறையில் செயல்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்தருள்வாயாக. ரஹ்மானே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், அவர்களை நேசித்தவர்களின் பொருட்டால் எங்கள் பாவங்களை எல்லாம் நீ மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய கணவன்மார்கள், எங்களுடைய சந்தானங்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களிடம் துஆவை கொண்டு வசியத்து செய்தவர்கள், எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், எங்கெல்லாம் சுன்னத்துல் ஜமாஅத்துக்காக செயல்படக்கூடியவர்கள் உலகில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய குடும்பங்களில் நின்றும் உஸ்தாதுமார்களில் நின்றும் அவர்களில் இருப்பவர்கள் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னிப்பாயாக. அவர்களுடைய எங்களுடைய கபர்களை நீ சுவன பூந்தோப்பாக ஆக்குவாயாக. வாழ்நாளின் போதும் மரணத்தின் போதும் கபரிலும் ஆசிரியரிலும் சொர்க்கத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகவாசத்தை, உதவியை, உறுதுணையை எங்களுக்கு நீ வழங்குவாயாக. அவர்களுடைய ரவுலா ஷரீஃபை பலமுறை ஜியாரத்து செய்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. அவர்களுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.